ஹல்லேலூயா. தேவனுடைய பெரிதான கிருபையில் நம்ம 2 நாள் கோவில்பட்டி மீட்டிங்கை நல்லபடியாக முடிக்க தேவன் கிருபை செய்தார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை மண்டபம் எடுத்து போவோம். ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அவங்களோட இன்னும் கொஞ்சம் நெருங்கும் வகையிலே அடிக்கடி போகும்படி தேவன் சொன்னாங்க. அதுக்கேற்றபடி ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணோம். நமக்கு இடம் எல்லாம் கிடையாதுனால நம்ம என்னோடய தாயார் வீட்டினுடைய மேலேயே ரூமில் பண்ணோம். அங்கே கெப்பாசிட்டியே உங்களுக்கு 30 பேர் தான் கெப்பாசிட்டி. ஆனால் அதையும் மேலே தேவன் ஃபில் பண்ணிட்டார். ஸோ தேவனுக்கு தான் மகிமை உண்டாகட்டும். ஸோ புது புது ஆத்துமாக்களை பார்க்க கிருபை செஞ்சார். அதாவது நமக்கு தெரியாதவங்களும் அநேக பேர் அங்கே பார்க்க வந்தாங்க. நிறைய கண்ணீரோடு வந்தாங்க, கவலையோடு வந்தாங்க. அடுத்த பெரிய சாட்சியாக சொல்லுவாங்க, நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேருக்கு தேவன் பேசினார் தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாக. நிறைய பேருடைய இருதயம் பலப்பட்டிருக்கு. ஸோ நேற்று நல்ல சாப்பாடோடு சாப்பிட்டு தேவன் முடிக்க வச்சார். அதே நேரத்தில் நேற்று மறுபடியும் நல்லபடியாக எங்களுக்கு ட்ராவலை ப்ளஸ் பண்ணி நைட்டில் ஒரு மிட் நைட்டு ஒரு 12 o'clock மேலே தான் இங்கே வந்தோம். ஸோ மறுபடியும் இப்போ ஆராதனை தேவன் அவரே நடத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நிறைய பேருக்கு அங்கே ஒரு சிலரால் வர முடியாதனால அவங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஆர்வம், இந்த மெசேஜ் என்ன சொல்லியிருப்பாங்க எப்படின்னு இருக்கணும். ஸோ அது ரிலேட்டடான கொஞ்சம் அங்கே எடுத்த மெசேஜஸ்லேயே கொஞ்சம் எங்கேயே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் லைவ் பார்க்குறவங்களும் அதன் மூலமாக அவங்களுக்கு பயனடைவாங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணோம், எங்களால் முடியாமல் போச்சு, எவ்வளவோ நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு அதே தேவன் அபிஷேகத்தையும் இந்த வார்த்தையும் உங்களுக்கு தருவார். நிறைய பேசணும் 2 நாள் பட் அதில் கொஞ்சம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரேயர் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் நம்ம எல்லாருக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அது இன்றைக்கின்னு பார்த்து நாங்கள்லாம் ஹாலிடேஸில் இருக்கிறோம். இண்டிபெண்டன்ஸ் டே ஹாலிடேஸ், 3 days லீவ். அதனால் நாங்கள்லாம் இன்றைக்கி சர்ச்சுக்கு லீவ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் லீவ் போட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே, இந்த மெசேஜ் அட்லீஸ்ட் யூடியூப்லேயாவது லைவில் நீங்கள் கண்டிப்பாக வரப்போகிற நாளில் பாருங்கள். அதே போல் நல்ல நியூஸஸையுமே நம்ம கேட்டுட்டு வரோம். நம்மளுடைய சகோதரர் ஒருத்தர் இங்கே வருவார், சுந்தரம் அப்படின்னு. நேற்று நாங்கள் கோவில்பட்டியில் ஊழியத்தை முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறி உட்காந்துருக்கும் போது அவங்க சிஸ்டர் கால் பண்ணிவிட்டு ஆப்ரேஷனே டாக்டர் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்ததுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அது உங்களுக்கு தெரியாது. என்னென்னா என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட், அதனால் மறுபடியும் கேன்சர் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லை, இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, எலக்ட்ரிக் ஷாக்லேயே பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு அப்புறம் வேணான்னு சொல்லி எலக்ட்ரிக் ஷாக்லேயே பண்ணிடலாம், இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த விஷயம் மட்டும் தான் தெரியும். அதுக்கடுத்து என்னாச்சுன்னா மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டல்லையே ஸ்டான்லியிலேயே இல்லை, மறுபடியும் இது ஷாக்லாம் கொடுத்தா ஃபேஸ்லாம் வீங்கிரும், கொஞ்சம் சைடு எஃபெக்ட்லாம் கொஞ்சம் பலமாக இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் குரல் வலி சுருங்க சான்சஸ் இருக்குது, பெஸ்ட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி விட்டுறல தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நடுவில் சொல்லி வச்சுருந்தாங்க. இவங்களுமே அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக புதுசாக இப்போ தான் வந்துட்டுருக்கறனால ஸ்ட்ராங்காக ஒரு வேலை சுவாசிக்கும் போல கடவுள் என்ன வச்சுருக்காரு நடக்கட்டும். நம்ம போய் வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டோம், உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம். பட் நான் தேவன் அவங்கள கண்டிப்பாக அவங்கள தொட வைப்பார். நான் எதுக்காக ஆப்ரேட் பண்ணிட்டு தான், ஆண்டவரை இன்னும் ஒரு விசுவாசத்தை கொடுங்க, உங்களால் எவ்வளோ செய்ய முடியும், ஆனால் இவங்க பரவாயில்ல கடவுள் என்ன வச்சுருக்காரு நடக்கட்டும் இப்படியே நினைக்கிறாங்களே, அவருக்கு விசுவாசத்தை கொடுங்க. அப்படி தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று அவங்க சகோதரி மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மறுபடியும் செக் பண்ணதில் அது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, இப்போ ஆப்ரேஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஷாக் மாதிரி வச்சுட்டு, இந்த தடவை எப்படின்னா மற்ற இடங்கள்லாம் எத்தனையோ ரூபா செலவு பண்ணி தான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா. இவளுக்கு ஃப்ரீயாகவே 4 டாக்டர் சேர்ந்து ஒரு டீம் பண்ண போகிறாங்களாம். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 20 days 30 days எல்லாமே நார்மலாகிடும் சிஸ்டர். அவரால் பேச முடியல. ஆனால் எங்கள் வீட்டுக்கு நேற்று 2 wheelerலேயே ஓட்டிட்டு இது அவங்கள்ட்ட சொல்லியே எனக்கே ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. ஏன்னா எனி டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஆப்ரேஷன்னு, அது வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தேவன் கிரியை செய்திருக்கிறான். ஸோ இப்போ ஈஸியாக சிம்பிளாக டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து இந்த முடிச்சிட்டாங்கன்னா அவருக்கு ரெக்கவரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எங்களுக்கு அது பாருங்கள், நம்ம ப்ரேயர் பண்ணபடி ஆண்டவர் மிராக்கிள் பண்ணிட்டாரு. ஆப்ரேஷனு வேண்டான்ட்டார். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா குரல் விளையவே மொத்தமாக எடுத்துடணும், வாழ்க்கை ஃபுல்லாகவே அவரால் பேச முடியாது. நான் அப்படின்னா கூட நினச்சிருந்தேன், அப்படி ஒருவேளை அவங்க விசுவாசம் அவ்வளோதான், குரல் விலையை எடுத்துகிட்டு வந்தாலும் ஊமையை பேச வைக்கிற தேவன் பேச வச்சுப்போம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு தான் விசுவாசிச்சிருந்தேன். பட் தேவன் அதையும் மாற்றி அந்த கேன்சருடைய அந்த விஷயத்தை ரொம்ப சின்னது பண்ணி டாக்டர் இப்போ
அவங்களுக்கு இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டிருந்தாங்க தொண்டைக்கிட்ட. அந்த விஷயத்தெல்லாம் இப்போ அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரில அப்படின்னு. அது தேவன் உள்ள கிரியை செய்திருக்கிறார். இப்போ அதெல்லாம் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு உங்களுக்கு நார்மலாக பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் சொல்ல முடியல, வாய் திறந்து அந்த ஹோல்ஸ் இருக்கனால பேச முடியலைன்னு. வேணும்னே போய் அவர் அது சிஸ்டர் வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் போல் 2 வீலர் எடுத்துகிட்டு போய் ட்ராவல் பண்ணி போய் சொல்லி இதை நாளைக்கு அவங்கள்ட்ட சொல்லியே சொல்லு அப்படி சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக அவங்க வந்துடுவாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் எல்லாருமே வந்து நினச்சிட்டாங்க அவங்க வீட்டிலேயே வயசாகி போச்சு இவ்வளோ நாள் இருக்க போகிறாரு ஹாஸ்பிட்டலே. ஆனால் அவர் நல்லா பிரிஸ்காக இருந்திருக்கார். அதுதான் நம்ம சபையில் நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் டாக்டர் எப்படி நீங்கள் இவ்வளோ பிரிஸ்காக இருக்கீங்க, எல்லா பேஷண்ட் உட்காந்துருக்காங்க, நீங்கள் என்ன எதுவுமே வேண்டாம் நீங்களே பார்த்துக்கிறீங்க தாத்தா, என்ன போடுறீங்க தாத்தா அப்படின்னு நர்ஸெல்லாம் வந்து சிரிச்சிருக்காங்க. அது பாருங்க ஆண்டவரோட வார்த்தை அவங்களுக்குள்ள கிரியை செய்யுது. கேட்டு 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 நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, டாக்டரே எண்டு கார்டு போட்டால் கூட ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி நிற்க வைக்குது. இப்போ அதையும் மீறி அதையும் தேவன் குணப்படுத்த போகிறாரு. அவர் பெர்மனெண்ட்டாக என்ன சீக்கிரத்தில் விசுவாசம் அதிகமாக இப்போ தான் கொஞ்ச நாள் வந்துட்டுருக்காங்க. அடுத்து பாருங்கள் கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவர் சாட்சி சொல்ல போகிறார். ஆமென். பாருங்கள் எனக்கு சரி பண்ணுறவங்களுக்கும் பண்ணுவாருன்னு அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் ஃபுல்லாக போய் சாட்சி சொல்கிற நமக்கு ஒரு ஆள் ரெடி ஆகிட்டார். ஆமென். நான் அப்படி விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம சும்மா போனால் உள்ளே விட மாட்டாங்க, நம்ம தெரிஞ்ச ஆள் மூலமாக உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவன் பெரிய காரியங்களை செய்தார். தேவனுக்கு மகிமை. நேற்றுமே நிறையா 2 நாள் புதுசாக ஆத்துமாக்களை பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன சொல்கிறது, டைம் தான் பத்தலை, எங்கே போனாலும் இந்த டைம் பத்தலை. அது ட்ரெயின் போகணுன்னு சொல்லிட்டு பேச முடிஞ்சவங்களையும் வேகமாக பேசி முடித்து அனுப்பிச்சிட்டு வர வேண்டியது. பட் நிறைவாக தேவன் எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அது எல்லாமே நம்மளுடைய ஜெபந்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் புறஜாதிகள் பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிற அதே டேஸில் தேவன் அங்கே போய் அவரை மகிமைப்படுத்தும்படி செய்தார். எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம், சவுண்டு, அது இதுன்னு. ஆனால் நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் அங்கே போய் ஒரு வேளையாக ஸ்பீக்கர் ஏக்கரை கட்டிட்டாங்கன்னா நம்மளால் இங்கே பேச முடியாது, பரவாயில்ல நம்ம மைக் எடுத்துகிட்டு போகிறோம் ஏதாவது பேசிடலான்னு. அது மாதிரி மழை வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு தூர மாதிரி இருந்துச்சு, அது ஒரு பிரச்சனை வந்துடுமா. அப்புறம் செகண்ட் டேயில் வந்து சாட்டர்டேல எப்பயுமே அவங்களுக்கு 3rd சாட்டர்டே வந்து ஃபுல் ஷட் டவுன் பண்ணுவாங்களாம். எங்கள் அம்மா முதல் நாள் தான் சொல்கிறாங்க, ஐயோ நாளைக்கு 3rd சாட்டர்டே வா, நாளைக்கு ஃபுல் ஷட் டவுன் பண்ணிடுவாங்களே, ஐயோ ஆண்டவரே என்ன பண்ணுறது. ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து பண்ணவே இல்லை ஷட் டவுன். ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய கிருபை தான். அப்புறம் தான் சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதத்தில் 5 சாட்டர்டே வருதுல, அதனால சாட்டர்டே விட்டுட்டாங்க போல், நமக்கு தெரியாத எந்த சாட்டர்டேன்னு சொல்லி நம்ம வாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் தேவன் எல்லாத்தையும் வாய்க்க செய்தார். ஸோ எல்லாமே தேவனுடைய கிருபை. இனி அடுத்து நிறையா பேர் வந்தாங்கன்னா உட்காரதுக்கு இடம் கிடையாது, அது தேவனுக்கே தெரியும். தேவன் ஏதாவது வழிகளை ஓப்பன் பண்ண விசுவாசிக்கிறோம். எப்படின்னா ராஜபாளையத்துலேருந்து வந்திருந்தாங்க, அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து வந்திருந்தாங்க, அடுத்து என்னது சீலத்தம் ஏதோ ஒரு இது அழுகுமலையை தாண்டி சீலக்கரைன்னு ஒரு டெம்பிள் கூட அங்கே இருக்கும், புறஜாதிகளோட டெம்பிள், அங்கே இருந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தெரியாத இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அதுலேயும் ராஜபாளையத்துலேருந்து 5 மாத குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. வந்து 2 நாள் அட்டன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அதுலேயே எங்கள் வீடெல்லாம் கண்டுபிடிச்சி வர்றதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு 1/2 hour 1 hour டைம் ஆயிடுச்சு. பட் அதையும் தாண்டி தேவன் வர செய்தார். இது தேவனுக்காக நம்ம எடுத்த ஒரு ஸ்டெப்பு தான். இது எப்படி போய் முடிய போகுதுன்னு உண்மையிலே எனக்கும் தெரியாது. ஆனால் எதாக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் நீ சொன்னீங்கன்னு போகிறேன் அப்படின்னு மட்டும்தான் போனோம். தேவன் அற்புதமாக முடிவு செய்தார். ஸோ அடுத்து எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு அடுத்த வாரம் சண்டே வந்து நம்மளுடைய 6 வருஷம் நம்ம ஊழியத்துலேயும் முடியுது. அதனால் நம்ம அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவோம். அதனால் இன்றைக்கி நான் எல்லாருக்குமே ப்ரே பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இன்றைக்கி கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ரேயர் பண்ணணுன்னா வாங்க. சரி, இப்போ வசனத்துக்குள்ளே போகலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் வல்லமை படைத்தவர்கள், நீங்கள் அதிகாரம் படைத்தவர்கள், நீங்கள் சாதாரணவர்கள் எல்லாம் தான். 2 நாளாக ஃபுல்லாக அவங்க மண்டையில் எழுதிட்டு வந்திருக்கு. அடுத்த தடவை வரும்போது ஒருத்தவங்க பெரிய சாட்சியாக சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நீங்கள் 4 பேருக்கு போய் என்ன பண்ணீங்க, அற்புதம் அதிசயம், நான் போய் அவங்களுக்கு சொன்னது நடந்துச்சு, நான் போய் வியாதிஸ்தர்களை ஹீல் பண்ணேன், இப்படிலாம் சொல்லணும்னு சேலஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்துருக்குறோம். அப்போ நீங்களாம் எந்த லெவலில் இருக்கணும்? நீங்களாம் அதுக்கு முன்னால் எல்டர்ஸ், அடுத்த தடவை சீக்கிரமாக இடம்லாம் வாங்கிட்டேன்னா அடுத்துல அவங்களெல்லாம் கூட்டிட்டு போகும்போது உங்களை நான் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த லெவலில் இருக்கணும் நீங்களே பார்த்துக்கோங்க. இவங்களாம் சீனியர்ஸா, ஓ இத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்காங்களா அப்படி உங்களை பார்த்தாங்கன்னா அப்படி இருக்கணும். ஸோ நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதை கேட்க கேட்க நமக்குள்ளே பலப்படுவோம். சரி, இந்த அதிகாரம் நமக்கு எப்போ வந்துச்சு? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 12:13 படிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும்
தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்கள் போட்டிருக்காது. யாரு? நம்ம தான். யாரு அந்த ஆள்? நம்ம தான். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ரத்தத்தினால பிறக்கலை, மாம்ச சித்தத்தினால பிறக்கலை. இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கிற மாதிரி தானே நம்மளும் பிறந்தீங்க. மாம்சத்தில் அப்படி தான் கியான்னு வெளில குடிச்சிட்டு வந்தோம் அப்பா அம்மா மூலமாக, அம்மாவனுடைய கற்பப்பையிலிருந்து. ஆனால் அந்த பிறப்போட நிற்கலை. இப்போ நீங்கள் கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. இதுதான் நிக்கதேமு போய் இயேசுகிட்ட கேட்குறாரு. அப்புறம் எப்படி நான் மறுபடியும் பிறக்கணும்னா, எப்படி மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்து மறுபடியும் எப்படி வர முடியும்? அது எப்படி நடக்கும்? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது ஏன்னா நம்மளுடைய மூளை ஃபுல்லாகவே என்ன சொன்னாலும் இந்த மாம்சத்தின்படி தான் யோசிக்கும். உங்கள் பிரெயின் பார்த்தீங்கன்னா அதுக்கு மூளைக்கே மூளை இல்லை. உண்மையிலே மூளைக்கே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். மூளை சொல்லுது பார்த்தீங்களா, பயங்கர பிரெயின் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கும். டே மூளை, உனக்கே மூளை இல்லை, ஏன்னா இங்கே தான் மேட்ரே இருக்குது. தேவனுடைய வசனம் சொல்கிறது தான் மேட்ரு. அதை அப்படியே நீங்கள் விசுவாசிட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் மூளைக்குள்ளே போய் இன்புட் பண்ணிக்கிறோம். இப்படி செய்யலாம்ல அப்படி சொல்லி. அதனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நிக்கதேமுக்கு புரியல, எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? மறுபடியும் பண்ண சின்ன பிள்ளையா அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வர முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், என்ன இதுவே புரிஞ்சுக்க முடியலன்னா இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் எப்படிப்பா புரிஞ்சுக்கிற முடியும்? அப்போ என்ன சொல்கிறாரு? ஆவியில் பிறப்பது. ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன இருந்தோம்? டெத்தில் இருந்தோம். ஆதாமும் ஏவாளும் செய்யாதன்னு சொன்ன உடனே செஞ்சாங்க. அதனால் தேவனோடு இருக்கிற கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிற. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் நம்ம சுரூபங்களை வச்சு செய்கிறது கிடையாது. அதனால தான் சிலுவையை கூட வைக்கிறது இல்லை நம்ம சிறப்பையில். ஏன்னா அதையும் உட்காந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஆளுங்க. அதில் தான் ஏதோ இருக்குது போல் அப்படின்னு. எந்த விதத்திலும் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய தேவனை போய் நான் ஒரு சின்னதில் வச்சுக்கிட்டு இவ்வளோதான் சொன்னேன்னா அப்புறம் நாளைக்கு அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு என்ன ஆயிரும்? கடவுளே செத்துட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க. அதனால தான் அப்படிலாம் முட்டாள்தனமாக பண்ணாதீங்கன்னு வேதமும் சொல்லுது, தேவனும் சொல்கிறாரு. அப்படி பண்ணுற சரியே கிடையாது. நீங்களே பெரியாளாக இருக்கிறீங்க, உங்களை கொண்டு போய் ஒரு சின்னதாக வச்சுக்கிட்டு பொம்மை மாதிரி செஞ்சுட்டு இப்படி தான் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கே எப்படி இருக்கும்? நானா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆகவே இந்த விதத்திலும் இந்த விக்கிரக வழிபாடுகள், சுரூபங்கள், அது கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, வேறு எதில் இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் தேவன் அதை அலோவ் பண்ணுறதே கிடையாது. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆவியில் பிறக்கிறது அப்படின்னா தேவன் அவரை போல நம்ம உருவாக்கினார். இந்த விஷயத்தில் எந்த மாற்றமுமே கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது, நாய், பூனை, பறவைகள் எத்தனையோ இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட மேலான ஒரு படைப்பு யாருன்னா நம்ம தான். ஆனால் நம்ம தான் புலம்புறோம், ஏன் தான் அந்த மனுஷனாக பிறந்தனும், இந்த நாயாக கூட பிறந்திருக்கலாம் போல், இல்லை பறவையாக கூட பிறந்திருக்கலாம் போல். ஏன்னா பாவத்தினால அப்படி ஆகிப்போச்சு நம்ம வாழ்க்கை. ஆனால் உண்மையிலேயே நம்மளை அப்படி படைக்கலை, அவரை போல் படைத்தார். எந்த லிமிட்லெஸ்ஸும் இல்லாமல், எந்த விதத்தில் எந்த குறையும் இல்லாமல் அவரே போல் டிட்டோவை பார்த்துட்டு, என் பிள்ளை இப்போ நீ சூப்பராக வாழுதா, உனக்கு ஒரு உலகம் அப்படி சொல்லி சாவியை கையில் கொடுத்தாரு. நம்ம எல்லாத்தையும் கெடுத்துட்டோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த உலகம் அவர் கொடுத்த உலகம், அவ்வளோ அற்புதமான உலகம் கிடையாது. அதில் எவ்வளவோ நாசம் பண்ணிட்டோம். அதனால தான் எங்கே பார்த்தாலும் நிலச்சரிவு, எங்கே பார்த்தாலும் மேக வெடிப்பு எல்லாம் அவர் அப்படி சிருஷ்டிக்கும் போது திடீர்னு மழை பெய்யுங்க, திடீர்னு இந்த இடம் அழிஞ்சு போயிடும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் வைக்கல. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சார். எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது கண்டார். அப்புறம் எல்லாமே இப்படி கெட்டதாக நடக்குது, என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு சாவியை நம்ம கையில் கொடுத்துட்டாரு. பார்த்துக்கோ வீடை, அப்புறம் நீயே கூப்பிட்டாதான் நானே உள்ளே வர முடியும், வாங்க டீ காஃபி குடிச்சிட்டு போங்கப்பா அப்படி சொன்னால் தான் நம்மளே உள்ளே வர முடியுங்கிற அளவுக்கு அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். இப்போ நம்மளே தான் கூப்பிட வேண்டியிருக்கு. வாசல் படியில் வேணால் தரத்துட்டு வரவா, அதை ஹெல்ப் பண்ண வேணாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒன்றுமே முடியாத சூழ்நிலை தான். ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் ஆண்டவர் வந்தார், வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இப்போயும் சாவியை நம்ம இஷ்டப்படி தான் யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்கறனால இந்த அறிவு, இந்த வேதத்தில் இருக்கிற அறிவு அது நம்ம ஃபில்லாகி, அப்பா ஏன் சித்தம் உங்கள் சித்தம், நான் இவ்வளோ தூரம் வாழ்க்கையை கெடுத்து குடித்தவராக்குனது போதும், பலத்திலையும் பராக்கிரமத்திலையும் ட்ரை பண்ணது போதும், உங்களுடைய ஆவியின்படி நான் வாழும்படி என்னை விட்டு கொடுக்குறேன், உங்களை போல் என்னை மாற்றுங்க அப்படின்னு சரண்டர் பண்ணும் போது தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் நம்ம முக்கியமான பயன், நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இப்போ இந்த ஆவியில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இயேசுவாகவே இருக்கிறோம். உங்கள் ஆவியும் இயேசுவாவையும் ஒன்றாயிருச்சு, பாலும் தண்ணி மிக்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் பிரிக்கவே முடியாத அளவுக்கு மாறிட்டீங்க. அப்படி இருந்து நான் ஏங்க இப்படி வெளிப்புறமாக அப்படி இருக்கிறேன் அப்படின்னா, அந்த ஆவி மனிதனுக்கு ஒரு இருதயம் இருக்குது. அந்த ஆவி மனிதனுக்கு நீ புலிக்குட்டி சிங்கக்குட்டி அப்படின்னாலும் நீ பூனைக்குட்டி மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அதனால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. சிங்கம் புலியில் என்ன பண்ணோம்? பயங்கரமாக வேட்டையாடும். ஆனால் இங்கே ஒரு சாதாரண எறும்பு வந்தால் கூட இது பயந்து ஓடுற மாதிரி, பூனைக்குட்டியை விட மோசமான குட்டியாக இருக்கிறோம். எந்த குட்டி? நம்ம. ஆனால் வெளியில் கிறிஸ்தவர்கள், நான்லாம் புது சிருஷ்டி ஞானஸ்தானம் எடுத்துகிட்டேன், இத்தனை வருஷமாக சபைக்கு போகிறேன், அப்புறம் எங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்னா, அது நடக்கும். ஒரு நாள் நடக்கும்,
பார்க்குறேன், நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் சோர்ந்து போய் என்ன ஆயிடுது, பரலோகத்தில் போய் எல்லாம் நடக்கும் போல தெரியுது, இல்லை ஒரு சிலருக்கு தான் நடக்கும் போல தெரியுது, ஒரு சிலரால் தான் இதெல்லாம் நடக்கும் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் அதிகாரம் பெற்றவர்கள். பக்கத்தில் உங்க சொல்லுங்கள், நீங்கள் சாதாரணவங்க இல்லைங்க, நீங்கள் அதிகாரம் படைத்தவர்கள். ஆமேன். பிஎம் சிஎம் அந்த ரேஞ்சில் சொல்லலை, தேவர் ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருக்கேன். பிஎம் சிஎம் ரேஞ்சில் அதிகாரம்னா இந்நேரம் அப்படி உட்கார பொசிஷனே வேறு மாதிரி, ஒரு ஐஏஎஸ் ஆகிட்டா கூட அப்படி பொசிஷனே வேறு மாதிரி இருக்கும். உங்களை நான் வந்து தேவனுடைய அதிகாரத்தை கூடையவர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ எந்த லெவலில் நீங்கள் வந்து உங்களை ஃபீல் பண்ணணும், அதுதான் நேற்று அவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் பாருங்கள். இந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நில்லுங்க, ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், பார்த்துட்டு செயல்பட ஆரம்பிங்க. ஏன்னா நமக்குள்ளே அதை பதிய வைக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மூளைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மூளை இல்லைன்னு சொன்னல, அந்த மூளை என்ன பண்ணுது, இல்லை நீ இப்படி இல்லை, நீ அழுமூஞ்சியாச்சே, நீ பயந்தாங்கொழியாச்சே, நீ ஏதாவது ஒன்றுனா ஓடி போயிடுவியே, நீ இதுதான். ஏன்னா அந்த மூளைக்கு எப்பயுமே புதுசான இன்ஃபர்மேஷனை டக்குன்னு எடுத்துக்கிறாது. அதனால தான் பாருங்கள் 10 வயசுக்குள்ளே எதுனாலும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அது வந்து அந்த மூளை என்ன பண்ணணும்னா அந்த நேரத்தில் ஸ்பீடாகவும் இருக்கும், அந்த க்ரோத்துமே பிரெயினோட க்ரோத்துமே வந்து 5 இயர்ஸ் கீழே கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் கிட்ட வரைக்கும் இருக்கும், 99% க்ரோத் இருக்கும். அதுலேயும் அந்த 3 இயர்ஸ்குள்ளெல்லாம் பயங்கரமாக ஸ்பீடு இருக்கும், எதை சொன்னாலும் டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி. இப்போ இந்த மாறன் கூட இருக்கா, 3 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே உங்கள் அப்பா உனக்கு ஏரோப்ளைன் வாங்கி தரேன், உண்மையான ஏரோப்ளைன், ஜாலின்னுவான். ஏன்னா அப்படி நம்புவான். இப்போ இது உங்கள் அப்பா உங்கள்கிட்ட சொன்னார், காது குத்தியாச்சுப்பா பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அப்படி. ஏன்னா உண்மையிலேயே அவர் செய்யணும்னு நினச்சா கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மூளைக்குள்ளே அவரை பற்றி ஏற்கனவே நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்கும். இவரை பற்றி எனக்கு தெரியாதா, சின்ன வயசே சாக்லேட் வாங்கி கொடுக்காதவர், இவரை பற்றி எனக்கு தெரியாதா, சும்மா போய் சொல்லுவார். அப்படி ஒரு 1008 டேட்டாஸ் உங்கள் பிரெயினில் போய் போட்டு வச்சுருப்பீங்க. அதை வச்சே நீங்கள் ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க எல்லாம். இது கண்டிப்பாக இவரை கண்டிப்பாக சான்ஸே இல்லை. அப்படி பாருங்கள். அப்புறம் ஏரோப்ளைன் எவ்வளோ விலை தெரியுமா, நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம அப்பாவோட லெவல் எவ்வளவு, இவர் நம்ம மேலே பாசமும் கிடையாது, எல்லாம் பட்ட பகல் பொய்ப்பா அப்படி சொல்லி முடிவு பண்ணிடும். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணோம், அதனால தான் தேவன் சொல்கிறாரு, குழந்தையை போல் ஆகாவிட்டால் தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து பிசாசிட்டெல்லாம் குழந்தைய போல் இருக்கிறோம். அவன் ஒரு அரட்டு போட்டான்னா இன்றைக்கி நீ ஒழுங்காக இருந்துருவேன்னு நினைக்கிற, அதிகாரம் நான் தான் உன் கழுத்து மேலே கால் வச்சு மிதிப்பேன், அதுதான் கரெக்டு. இவ்வளோ நாள் அப்படி தானே அடி வாங்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன புதுசாக என்னை ஏற்று வர அப்படின்னோடனே நம்ம என்ன ஆயிடுறோம், ஆமாம் பேசாமல் 4 அடி அவன்கிட்டே வாங்கிடலாம் போல், இப்போ தான் ஜோகம் பண்ண மாதிரி இருக்குது, 4 பிரச்சனை சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கே, பேசாமல் விட்டுருவோமா அப்படின்னு. அப்படி அல்ல, நம்மளை எப்படி வச்சுருக்கிறாரு, அவருடைய லெவலுக்கு வச்சுருக்காரு, அவருடைய அதிகாரத்தை உடையவர்களாக வச்சுருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு ஜீரணிக்கிறதுக்கே எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. ஆனால் நம்ம யார்கிட்ட சொன்னாலும் அப்படியா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ திடீர்னு அம்மு சிஸ்டருக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி விழுந்துருச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கே ஒரு செகண்ட் வந்துட்டு போயிரு. என்னங்க தெரியாத இங்கே பாருங்கங்க வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அந்த விஷயத்தை விட நீங்கள் தேவனுடைய அதிகாரத்தையே பெற்றவங்கன்னு சொன்னால் உண்மையிலே உங்களுக்கு அப்படி இருக்கணும். அட்லீஸ்ட் உங்கள் கண்ணாவது அப்படி இமேஜின் பண்ணணும். எப்போ யார்கிட்ட என்ன சொன்னாலும் அப்படியா, சரி இந்த பிரச்சனை சரியானாலே போதும், நான் அவ்வளோ அளவுக்குலாம் போக விரும்பலை, ரொம்ப ஆசைப்பட விரும்பலை அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க பார்த்தீங்களா. அதனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் பழிக்க மாட்டேங்குது. இத்தனை பேருக்கு புரியுது. நம்ம அவ்வளோதான் எடுத்துக்கிறோம் ஹார்ட்டுக்குள்ளே, அவ்வளோதான், இதுக்கு மேலே வேணாம். டியூப்லைட் நான் வந்து அப்படியே இருந்துக்கிறேன், 0 வாட்ஸ் மாதிரி இருந்துக்கிறேன், ஃபோக்கஸ் மாதிரிலாம் இருக்க விரும்பலை. நீங்கள் எவ்வளோ அலோவ் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் உள்ளே போக முடியும். அப்போ குழந்தை என்ன பண்ணுது, கொஞ்ச நாள் வரைக்கும் தான், அதுக்கடுத்து அவன் நம்ப மாட்டான். ஏன்னா அந்த பிரெயின் என்ன பண்ணும், நிறைய டேட்டாஸை உள்ளே போட்டு இல்லை அவங்க சும்மா போய் உன்னை ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்ல வச்சிரும். ஆனால் தேவனுடைய காரியங்களில் நீங்கள் அப்படி குழந்தை போல் இருந்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நாளைக்கே தேவன் பார்த்துங்க யோசேப்கிட்ட சொல்லி வச்சார், நீ இப்படி பண்ண போகிற, நீ அப்படி பண்ண போகிற. அவனுக்கு நடந்ததுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் ஓவர் நைட்டில் பாருங்கள் அவன் கதையே மாறிடுச்சு. அவனுடைய கதையில் எங்கேயாவது ஏதாவது நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கான்னு பார்த்தா நடக்காத மாதிரியே இருக்கும். அடப்பாவமே, இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு இந்த கதை, இவனா ஹீரோ இந்த யோசேப்பே அப்படின்னு. ஆமாங்க, இவன் தான் ஹீரோ, இவன் கூட கடவுள் இருக்காரு, இப்படி கடவுள் இருக்கு சும்மாவே இருக்கலாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் எங்கே போனாலும் எவ்வளோ ஒஸ்டான சூழ்நிலையிலையும் அவன் ஜெயிக்கிறான். சிறைச்சாலையில் போட்டாலும் அங்கே தான் ஹெட்டாக இருக்கான், எங்கே போனாலும் தலையாக இருக்க வைக்கிறாரு. சரி இப்படியே போயிட்டுருக்கு வண்டி அப்படின்னு பார்த்தா நைட்டு படுக்கிறான். அடுத்த நாள் காலையில் என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கே தெரியாது. காலையில் சாப்பாடு சிறைச்சாலையில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ரெட்டு இல்லை ஒரு கூழ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த வித்தின் 1 டே ஈவினிங் டின்னர் ராஜாவோட சாப்பிட்றார். யார், யோசேப்.
அவனே நினச்சிருக்க மாட்டான். எப்படிங்க இந்த 24 மணி நேரத்தில் இந்த இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்க முடியுமா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அங்கே தான் நம்ம மிஸ் பண்ணோம். நம்ம இப்போ கணக்கு போடுவோம், இந்த காசை வச்சுட்டு இந்த இதை வச்சு நான் முன்னேறதுக்கு எப்படி இத்தனை வருஷம் ஆகும். அதான் இல்லை, காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. அவர் நினச்சா பாஸ்ட்டை ப்ரெசென்ட்டாக மாற்ற முடியும், ப்ரெசென்ட்டை ஃப்யூச்சராக மாற்ற முடியும், ஃப்யூச்சரை பாஸ்ட்டாக மாற்ற முடியும். எதனால எப்படியே மாற்ற முடியும்? 2025 பின்னாடி திருப்பி போட முடியும், 2050 இப்போயே கொண்டு வர முடியும், என்னன்னாலும் பண்ண முடியும். ஏன்னா ஹீ இஸ் இன் கண்ட்ரோல், அவர் காட். நம்ம போய் அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருப்போம், ஆண்டவரே பார்த்தீங்களா என் சூழ்நிலை, இதை வச்சு நான் தேட ரொம்ப கஷ்டம், இப்படியா போய் பார்க்க கொடுத்துட்ருக்கீங்க இந்த வருஷம், ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டம். அங்கே தான் பாருங்கள் மட்டுப்படுத்துகிறோம், இஸ்ரேல் ஜனங்களை மாதிரி மட்டுப்படுத்துகிறோம் ஒரு வகையில். ஆனால் குழந்தை என்ன பண்ணும், அப்படியே நம்ம அப்படியா ஈவினிங் நடக்க போதா அலே லூயா அப்படின்னும். அதனால தான் குழந்தைகளோட நம்ம அதிகமாக பழகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா யாரோட பழகிறோமோ அவங்கள மாதிரியே நமக்கு அந்த பிஹேவியர்ஸ்லாம் ஆட்டிடியூட்லாம் மாற ஆரம்பிக்கும். இது சைக்காலஜிக்கலாக குழந்தைகளோடு இருந்தீங்கன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அவங்கள போலேயே நம்ம பிஹேவ் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு வகையில் விசுவாசம் கூட அதெல்லாம் ஈஸியாக நமக்கு வரும். இப்போ இங்கே இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கார், நீங்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் யாரால் பிறந்திருக்கிறோம்? தேவனாலே பிறந்திருக்கா. தேவனுடைய ஜீன் உங்களை அப்படி பண்ணி பார்க்குறாங்க, பிளட் டெஸ்ட்டு, அதாவது சரீரத்தில் எடுக்கலை, ஸ்பிரிட்டில் எடுக்கிறாங்க டெஸ்ட்டு. பார்த்தா அப்படியே இயேசு டிஎன்ஏ உங்கள் டிஎன்ஏ ஒன்றாவே இருக்கு. என்னடா இது பிசாசு கூட தெரியும், ஆனால் நமக்கு தெரியாதே. அவன் பார்க்குறான் வந்திருக்கு குட்டி இயேசு, ஆனால் அதுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம், மிரட்டிடுவோம். சிஎம் கூட பிள்ளையாக இருந்தாலும் சின்ன பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு தெரியாது, எங்கள் அப்பா சிஎம் தெரியுமா, நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது தெரியுமான்னு. வளர வளர தான் தெரியும், ஓ எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கா, மரியாதை இருக்கா, எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ சொத்து இருக்கா, தமிழ்நாட்டில் இவ்வளோ வளைச்சி போட்டு வச்சுருக்காரா, அடுத்து எல்லாம் வாரிசு எனக்கு தானா அப்படின்னு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அதுக்கடுத்து எவனாவது வந்து அப்படின்னு மிரட்டினா கூட என்ன பண்ணுது, யார் தெரியுமா, நான் எங்கள் அப்பா யார் தெரியுமா போடா அப்படின்ட்டு சொல்லிடுவான். அதே போல் இங்கே தேவன் அவருடைய சொத்தெல்லாம் நம்மளுடையது, ஏன்னா நம்மளாம் அவரோட வாரிசுன்னு வேதம் சொல்லுது. வாரிசுன்னா சாதாரண வாரிசு. இங்கே வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ஆண் தான் வாரிசு பெண் வாரிசுலாம் கிடையாது. இங்கே 2 பேருமே வாரிசு. சில பேருக்கு புரியுது. நம்ம ஊரில் வந்து ஆண் பிள்ளைகளை தான் வாரிசாக பார்ப்பாங்க, பெண் பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் முடிக்கும் போது நகையே கட்டிட்டு நீ போயிட்டு வாமா, நீ எல்லாம் வாரிசு கிடையாது போயிட்டு வா அப்படின்றோம். ஆனால் தேவன்ட்டு அப்படி கிடையாது, நம்ம எல்லாருமே அவருடைய வாரிசாக இருக்கிறோம். அவரை விசுவாசி, அதான் இங்கே போட்டிருக்கு, அவருடைய நாமத்தின் மேல், யாருடைய நாமத்தின் மேல், விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர். யாராக இருந்தாலும், நீ ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், இந்த ஜாதியாக இருக்கலாம் அந்த ஜாதியாக இருக்கலாம், நீ படித்தவனாக இருக்கலாம் படிக்காதவனாக இருக்கலாம், அடுத்து நீ சென்னையில் இருக்கலாம் இல்லை ஆப்பிரிக்காவில் இருக்கலாம் இல்லை குக்கிராமத்தில் இருக்கலாம், எந்த வேறுபாடும் இல்லை. அத்தனை பேர்களும் சொல்லுங்க என்ன ஆகும்படி கொடுத்துருக்கிற அதிகாரம். இந்த ஒரு வாரத்தையே நம்ம இப்படி யோசிச்சு கனவு மாதிரி இப்படி பார்க்கணும். இன்றைக்கி போய் பைபிளை வச்சு பார்க்கணும். இவ்வளோ பெரிய பைபிள் இருந்தும் நம்ம பெருசாக எதையுமே எடுத்துக்கிறாதான் மேட்ரு. தேவன் இவ்வளோ பெருசாக உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரு, பாரு ஒன்று இப்படி வச்சுருக்கேன்னு. அதில் ஒரு வார்த்தையை நீங்கள் சீரியஸ் எடுத்தால் கூட இப்படியா மாட்டிட்டாரு, நம்ம இப்படியா இருக்கிறோம், அப்படியே நமக்கு சாப்பிட்றதுக்கு ஜீர்ணிக்கிறதுக்கே டைம் ஆகும். ஆனால் நம்ம அப்படி கடன் புது தேவனுடைய பிள்ளையாக அதிகாரம் கொடுத்தார், அடுத்து ஆமேன் அல்லேலூயா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து வேற சொல்லுவீங்களா, எவ்வளோ சொன்னாலும் நீ எல்லாம் உருப்படவே போகிறல போயிட்டு வா அப்படி தான் அனுப்பணும். ஒரு வார்த்தை உட்காந்து நல்லா யோசிச்சு அப்படியா அவருடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டாரா. அப்போ பிள்ளைன்னு வந்துட்டாலே அதிகாரம் வந்துடுது, ஏன்னா உங்கள் அப்பா அதிகாரம் உடையவர். நீங்கள் சாதாரணோட பிள்ளை இல்லைங்க, இந்த உலகத்தில் வேணால் சாதாரணோட பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவலா நீங்கள் தேவாதி தேவனோட பிள்ளை. அப்போ அப்பாவுக்குரியதெல்லாம் உங்களுக்கு வருமா இல்லையா? அப்படிதாங்க நினைக்கிறேன். அப்படின்னு சட்டப்படியே நம்ம ஊர் சட்டப்படியே வரணும் அப்படின்னா அந்த சட்டப்படி, இப்போ நம்ம ஊர் சட்டப்படியே ஆண் பெண் 2 பேருக்குமே உரிமை இருக்குது. முன்ன மாதிரி கூட கிடையாது. 1985க்கு பின்னாடி பிறந்தவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு அந்த சலுகை வந்துருச்சு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். அப்போ இவ்வளோ அதிகாரத்தையும் வச்சுட்டு தான் அப்படி உட்கார்ந்துருக்கிறேனா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இவ்வளோ அதிகாரத்தை வச்சுட்டு தான் நான் இப்படி எம்டியாக வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னா என்ன ஒரு கொடுமையாக இருக்குது. இதுவே வேறு ஏதாவதுனா என்ன சொல்லிடுவாங்க, ஒரு போலீஸ்காரங்க அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க, போலீஸ்க்கு எல்லா பவர்ஸும் கொடுத்துட்றாங்க. ஆனால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னென்னே பண்ணலங்க, இந்த முகப்பேரில் குற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்குது, ஒருத்தன் கூட மதிக்கவே மாட்டேங்கிறான், என்னென்னே பண்ணுறது தெரிலங்க, இந்த அங்கே வந்து செயின் அத்துட்டானா, இங்கே வந்து கொலை பண்ணுறானா, ரொம்ப போதைப்பொருள் அதிகமாகிடுச்சா, அப்படி உட்காந்து படுத்துட்டு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீங்களாம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்னங்க சொல்லு, போய் 4 அடி அடிச்சுட்டு வந்துடுவீங்களா?
என்ன பண்ணுவீங்க? உன்னையெல்லாம் போலீஸ் ஆகினதே தப்புடா, உனக்கெல்லாம் அதிகாரம் யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்குல்ல, பாரு தொங்க விட்ருக்க பாரு காத்தாட, எடு போடு. என்ன பண்ணுவீங்க? போட்டு இந்த கேப்பெல்லாம் போட்டு, நீ யாருன்னு தெரியுமாப்பா, உனக்கு அதிகம் போ, ஜீப் எடுத்து அப்படி போய் நின்று நான் அரட்டை எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. நம்ம இங்கே உட்காந்துட்டு கட்டில் படுத்துக்கிட்டு என்னன்னே தெரிலங்க. டேய், சாங்ஷன் ஆர்டர் கையில் வச்சுருக்கடா, நீ போலீஸ்டா, உனக்கு அதிகாரம் இருக்குடா, உனக்கு பவர் இருக்குடா, அட்லீஸ்ட் யூனிஃபார்மாக போட்டு போய் நில்லடா, அதுவாவது பாதி பிரச்சனை சரியாக போயிடும். போன வாரம்லாம் நம்ம ஸ்ட்ரீட்டில் நிறையா இப்போ முகப்பேர் ஃபுல்லாகவே நிறைய செயின் ஸ்நாச்சிங்லாம் நடக்குதான், சங்கிலி பறிக்கிறது அப்படின்னு. போன வாரம் கூட நம்ம சர்ச்சில் கேமரா ஃபுட்டேஜ்லாம் வாங்கிட்டு போனாங்க. இங்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே பார்த்துட்டு இருந்தாங்க. பிரதரோட செல்லில் எடுத்து நமக்கு செல்லில் தான் காமிச்சிட்டு இருந்தோம். இப்படி தான் போகிறாங்க. இந்த சந்தில் அடிச்சிருக்காங்க நைட்டு 12 மணிக்கு. எங்கே பார்த்தாலும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, நிறையா நடக்குது. அப்புறம் இங்கே ஒரு போலீஸ் வண்டி, இங்கே ஒரு போலீஸ் வண்டி, எப்படியாவது அவனை பிடிச்சிடணும். அப்படியே நைட்டில் ஒரு 12 மணிக்கு ஒரு 2 வீலரில் அப்படி போகிறான். அவனாக தான் இருக்கணும்னு சொல்லி மாற்றி எல்லா கேமராவும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் கொடுக்கல, கோஆப்ரேட் பண்ணல. நம்ம கொடுத்தோம், பரவாயில்ல, நம்ம தெருவில் இருக்கிறவங்க யாருக்கா ஒருத்தவங்க நல்லது நடக்கணும், யாருன்னு கண்டுபிடிச்சா எல்லாருக்கும் நல்லது தானே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போல்லாம். போலீஸில் சொல்கிறாங்க, அவங்க உட்காந்து பேசிட்டு போகும்போது அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, நிறைய நடக்குதுங்க, இங்கேயே கோல்டன் ஜார்ஜ் நகரில் நடக்குது, இங்கே நடக்குது, ஏரிஸ்ல நடக்குது, நிறைய நடக்குது. அப்போ தான் தெரியுதே நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கோம். சில பேருக்கு புரியுது. நாங்களாம் நடுவில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி 4:45 எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு இருந்தோம். உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ தேவன் கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லை நீ போக வேண்டாம், நீ பாட்டு. அப்போ நம்ம நினைப்போம், எங்கேயா வாக்கிங் போகிற தேவன் வேணால் சொல்லுவாரா? ஒரு நம்மளே தான் அப்படி யோசிக்கிறோமோ? இல்லை நீ பேசாமல் இரு. என்ன ஆண்டவரே, நானே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வாக்கிங் போனால் கூட நீங்கள் போக வேணாம்னு சொல்கிறீங்க, என்ன சரியாக வரல. இப்போ தான் புரியுது, நம்ம நல்லதுக்கு தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் ரோட்டில் 4:45 ஒரு ஆள் இருக்க மாட்டோம், நாங்கள் 2 பேர் தான் போவோம். மெயின் ரோட்டில் போனாலுமே சேஃப்டி கிடையாது, ஏன்னா ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, பால்காரவங்க மட்டும்தான். மேபி ஒரு சிலரை நீங்கள் பார்க்கலாம், நம்ம மிட் நைட்டில் எந்திரிச்சு அப்படி போகிறோம் அப்படின்னு. அப்புறம் தான் போலீஸ்காரங்க சார் நிறைய கேசஸாக இருக்குது சார். இப்போ புதுசாக ஒரு டிசி வந்திருக்காரு, அவர் ரொம்ப சின்ன வயசுனால ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். ஒரு கேஸை கூட விடாமல் பிடிங்கன்னு எங்களுக்கு ஒரே ப்ரெஷர், அதனால தான் அப்படிலாம் பண்ணிடுறோம். நல்ல வேலை ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணேன்னா நல்ல ஆளெல்லாம் போட்டிருக்கீங்க போல், இல்லைன்னா அப்படிலாம் விட மாட்டாங்கன்னு 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து கேமராவில் ஓட விட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எதுக்கு சொல்கிறேன், இப்படி நம்ம இறங்கி செயல்பட்டால் தான் திருடனை பிடிக்க முடியும். நீங்கள் இவ்வளோ அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? கை வலிக்குது, கால் வலிக்குது, என்ன பண்ணனே தெரில, டாக்டர்கிட்ட போயிட்டா ஒன்றும் முடியாது சொல்லிட்டாரு. ப்ரேயர் பண்ணுவோம், என்ன தப்பான. அடுத்து கடன் பிரச்சனை, அப்புறம் இந்த பிரச்சனை. இப்படியே சில நேரம் எப்படி இருக்கும், பரலோகத்துலேருந்து தேவ தூதர்களெலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உனக்கெல்லாம் எங்களெல்லாம் வேலையாளர் வேறு போட்டிருக்காங்க. பெரிய இன்ஸ்பெக்டர்னால் கீழே ஏட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நமக்கு வேறு அசிஸ்டன்ட்ஸ் வேறு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நிறைய நேரம் வேலையே கொடுக்காம பாவம் 2 பேர், ஒரு ஆளுக்கு 2 பேர் வேறு. எத்தனை பேர் பக்கத்தில் உங்களுக்கு 2 ஏஞ்சல் இருக்காங்கங்க, லெஃப்ட்டு ரைட்லேயும். கொஞ்சம் பாவம், ஏதாவது வேலை கொடுங்க சொல்லுங்கள். அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா ஏஞ்சல்ஸ், ஒரு ஏஞ்சலே பழைய ஏற்பாட்டில் 1,00,000 சம்திங் அடிக்கிறவன், அந்த அளவுக்கு பவர்ஃபுல். சிம்பிளாக ஒரு இதுக்கு சொன்னான், நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லான 2 சர்வன்ட்ஸ் உங்களுக்கு ஆண்டவர் போட்டிருக்காரு. ஏன்னா நீங்கள் பெரிய ஆள் இல்லை, அப்பா பெரிய ஆள், அதனால் பிள்ளையை விடுவாரா விட மாட்டாட்டே, பார்த்து கூட்டுட்டு போ அப்படி இப்படின்னு எல்லாம். அதையும் மீறி நம்ம 2 பேர் உட்காந்துட்டு இந்த ஏஞ்சலே கணத்தில் கை வச்சு, இவங்களுக்கெல்லாம் என்ன ஏஞ்சலாக போட்டாங்க பார்த்தியா, கடவுளே அப்படிங்காம அவனே ஃபீலிங் டிப்ரெஷனில் போயிட்டான். யார்? இந்த ஏஞ்சல்ஸே டிப்ரெஷனில் இருக்காங்க. கடவுளை வேறு யாருக்காக போடுங்க, நாமளும் சும்மா இருந்து நான் எவ்வளோ தண்டை சோறு சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி அவனே டென்ஷனில் இருக்கான். எல்லாம் இப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது உண்மையிலேயே நீங்கள் பார்க்குற இந்த மாம்சத்தில் நடக்கிற விஷயங்களை விட ஆவியில் உங்களுக்கு வைத்திருக்கிறது 100% உண்மை. இது ஏதோ உங்களுக்கு அனிமேஷன் ஃபிலிம் போட்டு காமிக்கிற மாதிரி, கார்ட்டூன் ஃபிலிம் போட்டு காமிக்கிற மாதிரியோ, இல்லை இந்த சின்ன பசங்க கேம் விளையாடுறாங்க பாருங்க, சுடுறா அந்த மாதிரி ஏதோ கேம் இல்லை. இது ரியல், 100% ரியல் ஆவிக்குரிய மண்டலத்தில். ஆனால் நம்மளை அதை உணர விடாமல் கண்களை குருடாக்கி வச்சு அப்படியே பிள்ளை பூச்சியாக வச்சு, அதனால தான் கிறிஸ்தவத்தை பார்த்து ஊரே சிரிக்குது. உனக்கே நீயே டாக்டர்கிட்ட போறியா பாரு, ஊழியக்காரன் எங்கள் மெடிசன் வாங்கிட்டு இருக்கான் பாரு டாக்டர்கிட்ட, இங்கே ஏசு சுகமாக்குறார், விடுதலையாக்குறார், பிரசங்கம். சில நேரம் நம்மளால் 100% ஆண்டவரை போல் மாற முடியாது. அதனால் சைடில் நம்ம சில விஷயங்கள் எடுக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறதுனால தான் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, என்ன ஆகுது, அதாவது மெடிக்கலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி வேண்டான்னு சொல்லலை, ஏன்னா அதுவும் கண்டுபிடிச்சி வச்சது ஆண்டவர் தான். ஆனால் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து சூப்பர் நேச்சுரலாக நம்ம ஆக்டிவேட் பண்ணாதனால தான் கிறிஸ்தவத்தை இந்த உலகம் கேலியாக இன்னும் பார்த்து கொண்டிருக்கு. நீங்கள் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஒரு கிறிஸ்தவன்லாம், அதில் நமக்கும் பங்கு இருக்குது.
நீங்கள் ஆண்டவரை ஏன் பெருசாக பார்க்கல, ஆண்டவரை ஏன் பெருசாக அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நம்ம தான் எப்போ பார்த்தாலும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போங்கிறலே ஓடிட்டுருக்கோமே. ஒரு சவாலாகவே சொல்கிறேன், நீங்களே போங்க உங்கள் ஆஃபீஸுக்கோ காலேஜுக்கோ, ஒரு சின்ன மிராக்கிள் இம்மீடியட்டாக பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் உங்களோட வேலையே வேறு மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் நாளிலேருந்து கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, என்னென்னு தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணுங்கள், இல்லை ஆண்டவர் சொன்னார்னு சொல்லுங்கள். அடுத்த நாள் உங்கள் மதிப்பு வேறு மாதிரி இருக்கும். நம்ம தான் சொல்கிறதே இல்லையே, செய்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளே பாவத்தில் கிடக்கிறோமே, நம்மளே அவங்களோட சேர்ந்து நானே கிடக்கிறேன் அப்படின்னால இவங்க சொல்கிற இயேசு நம்ம ஏற்று என்ன ஆக போகுது. இது இமீடியட்டாக நடக்கலைன்னு சொல்லலை, ஆனால் இத்தனை வருஷம் ஆகி நடக்கலைன்னா அப்போ நம்ம சீரியஸாக எடுத்துக்கலன்னு தானே அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்படி எடுத்துக்கிறாதவனும் அவங்கள பாதுகாத்துக்கிறது தான் பிசாசோட முக்கியமான வேலையே. என்ன கொஞ்சம் அது எப்படி எப்படி திரும்புது, நீ எப்பவுமே கவலைப்பட்டுல இருக்கணும், நீ அழுதுட்டுல இருக்கணும், இதான உன்னோட இது. எதுவும் மாறல பார், இப்படியே தான் போகணும் வண்டி. அன்னைக்குன்னு பார்த்து 4 பிரச்சனை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டான்னா அப்படியே நம்ம கேட்டதெல்லாம் போய் என்ன ஆயிடுது, உலக பிரகாரமான கவலை, ஐஸ்வர்யத்தின் மாதிரி எல்லாம் வந்து அந்த நல்லா வளர்ந்த செடி மேலே அமுக்கி ஒன்றுமெல்லாம் பண்ணிடுது. அப்புறம் என்ன சொல்கிறோம், என்ன பிரசங்கம் கேட்டு பார்த்தாச்சுங்க, எந்த சபையெல்லாம் மாறி பார்த்தாச்சு, எத்தனையும் ஊழியக்காரன் ப்ரேயர் பண்ணி பார்த்தாச்சு, அதெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நடக்க போகிறதே கிடையாது. நம்ம மாறாத வரைக்கும், நம்ம விட்டு கொடுக்காத வரைக்கும், நம்ம வெறி பிடிச்சி இல்லை இதுக்கு இப்படி இருக்கிறேன் நான் இதை காட்டி ஆவன் இறங்காத வரைக்கும், வந்தால் வருது போனால் போதுன்னு 100% எலியாவை போல் நான் யாருன்னு ஆண்டவர் யாருன்னு காமிக்கிறேன் பார். ஏன்னா எலியா அந்த நேரத்தில் மட்டும் ஆண்டவர் யாருன்னு காமிக்கலன்னா அவன் செத்துருப்பான். இத்தனை பேருக்கு தெரியும். ரெடியாக இருக்காங்க எல்லாம், ராஜாவுக்கு முன்னாடி சவால். அவர் மட்டும் அக்கினி இறக்காமல் இருந்தார்னா இவன் அக்கினியாக இருப்பான். அதனால நிறைய பேர் நம்ம சவால் விடுறது பயப்படுறோம். ஒருவேளை பதில் தராமல் போயிட்டாருன்னா நம்ம பொழப்பு 4 பேர் மேடா விட்டாரா. கடைசியில் பாருங்கள், ஆண்டவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடியல அப்படின்னு சொன்னதுனால தூக்கிட்டு போயிட்டார். ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு போன மாதிரி ஃப்ளைட், என்ன ஃபயர் ஃப்ளைட்டில் வந்து தூக்கிட்டு போயிட்டார். சீக்கிரமாக வருவாங்கன்னு வேதம் சொல்லுது லாஸ்ட் டேஸில். அதே இல்லையா, ஏன்னா அவர் சாகாமல் தானே போனார். அதனால் ஸோ நம்ம ஒரு வைராக்கியமாக நீங்கள் இறங்கி நம்ம காமிக்காத வரைக்கும் நம்மளால் அந்த உலகத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நம்மளையும் பெருசாக உலகம் மாற போகிறது, மதிக்க போகிறது கிடையாது. எத்தனை பேர் நிலையிலேருந்து அப்படி மாற போகிறீங்க? சவாலாக சொல்லுங்கள். சுற்றி இருக்கிறவங்க அவர் தான் உண்மையான தெய்வம், நடக்குதா இல்லைன்னு பாரு உனக்கு, நான் சொல்கிறேன். அப்புறம் உட்காந்து நீங்கள் பயந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, சொல்லிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஓப்பனாக இதனால் அவர்கிட்ட பேசுகிறது தப்பு கிடையாது. அவர் சொல்லுவார், நீ சொல்லியிருக்கல, எனக்காக தான் நீ சொல்லியிருக்க, நான் காமிப்பேன். நீயும் வைக்கப்பட்டு போக மாட்டேன், நானும் என் மகிமை விட்டு கொடுக்க மாட்டேன். தேவன் அவரை பரியாசம் பண்ண ஒட்டார். சொல்லும் போது அப்படி தைரியமாக மட்டும் சொல்லுங்கள். அதுதான் அங்கே ஊரில் இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கு. விசுவாசின் அதிகாரம் இவ்வளோ வச்சுருக்கமே, என்ன பண்ணுறோம் நம்ம? இப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லை, பண்ணலாம், நம்மளாம் வாங்க ஜெபிப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியல செய்யலாம். முடிச்சுட்டு வந்து நீங்கள் எல்லோரும் என்றைக்கு வந்து பாருங்கள், இத்தனை முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படி வந்து நின்னீங்கன்னா வா சோத்திரம் அப்படின்னு சொல்லணும். அப்படி நம்ம சபை மாறணும் விரும்புகிறேன். இந்த வாரம் மட்டும் இத்தனை சாட்சி, நானே இத்தனை சொல்ல வேண்டியிருக்கு, 1 மணி நேரம் சர்வீஸ் எக்ஸ்ட்ரா மாற்றுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அசால்ட்டாக நடக்குது. அடுத்து நாங்கள் நிறைய பிஸி ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கங்கே கூப்பிட்டாங்கன்னா எங்கள் சபையில் இருக்கிறவங்களே நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறவங்க, அவங்களும் இந்த கேஸெல்லாம் டீல் பண்ணிடுவாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயம் அப்படி நாங்கள் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி விட்ருவோம். ஜிஹெச்சில் ரொம்ப சீரியஸாக நீங்கள் போய் அந்த கேஸஸில் இவங்க ரொம்ப ஸ்பெஷல், இந்த கேன்சர் அவங்க இதில் ரொம்ப ஸ்பெஷலுங்க, ப்ரேயர் பண்ணாலே சரியா. எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி நினச்சி பாருங்கள், எப்படி தேவன் மகிமைப்படுவார்னு பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கவங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தில் தான் பாருங்கள் அவங்ககிட்ட இல்லாத உங்கள்கிட்ட இருக்குது. இத்தனை பேருக்கு புரியுது. இந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்கள்ட்ட இல்லாத உங்கள்கிட்ட பெருசாக இருக்குது. எதையும் விலை கொடுத்து வாங்க முடியாது, உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்காரு. இவ்வளோத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு கிருபையில் இலவசமாக எல்லாத்தையும் பெற்றுட்டு நான்லாம் ஒன்றும் இல்லை அவங்க கூட போய் கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம்ல, அங்கே தான் நம்ம செய்கிற மிகப்பெரிய முட்டாள் தானே. உங்க கூட இருக்கிற எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எம்பிஏ படிக்கும் போது 2nd இயர் நினைக்கிறேன் எம்பிஏல, அப்போ நான் கூட சைக்காலஜி நினைக்கிறேன், அப்போ கூட இருக்கிறவங்களெல்லாம் எக்ஸாம் எழுத போகும்போது பார்க்கும்போது நான் அப்படி தான் பார்ப்பேன். நான் தேவனோட பிள்ளை, அவங்கெல்லாம் என்னதான் இருந்தாலும் புறஜாதிகள், என்னதான் அப்படி தான் நம்ம எப்பயுமே ஸ்பிரிச்சுவலில் பார்க்கணும். அவன் வந்து பெரிய பணக்காரன், அவன் வந்து பெரிய அறிவாளி, அவன் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டரா, அவன் அப்படியா, நீ என்னதான் புறஜாதி, நீ விருத்த சேதனம் இல்லாதவன். அப்படி தான் தாவீதை பார்த்தான், கோலியாத் வந்து நிற்கிறான், நீ ஆஃப்டால் மிருகத்தை போலடா. நீங்கள் இப்போ உங்களை சுற்றி இருக்கும்போது இப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கு மதிக்காதீங்கன்னு சொல்லலை, ஆனால் அவங்க லெவல் அவ்வளோதான்.
அவங்களுடைய பவர் அவ்வளோதான். எனி டைம் அவங்களுக்கு என்ன நடக்கிற இடத்துல தான் ஆண்டவர் பிசாசு வச்சுருக்காரு. ஆண்டவரை விட்டு போனதுனால அவங்க அப்படி தான் இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, கண்மலையில் மேல் கட்டப்பட்டு இருக்கிறோம். எத்தனை காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் பெருவெள்ளம் தான் அசைக்கப்படுவதே இல்லை. இந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்போ பாருங்கள், சொல்லுவேன், ஆண்டவரே இவங்க எல்லாத்துக்கும் உள்ள விட எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், இவங்க எல்லாத்துக்கும் மேலே நான் பெரிய ஆளாக இருக்கிறேங்கிறத நீங்கள் காமிங்க. எல்லாத்துலேயுமே அவரை நீங்கள் மையமாக வச்சு ஒரு போட்டி போடுங்க, அது 100% வெற்றியாக வரும். நான் பெருசாக காமிக்கணும் இல்லை, ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே இருக்கிற பெரிய ஆள். அவங்க என்ன பேசிக்காக சைக்காலஜிக்கெல்லாம் படிக்கும்போது நிறைய டாக்டர் லைனில் இருந்தவங்களாம் அந்த டிகிரி வந்து படித்தாங்க. அவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து MBA பேக்ரவுண்டு, ஸ்கூல் நடத்திட்டுருக்கோம், ப்ளே ஸ்கூல், அந்த பேக்கில் வந்து போகிறோம். ஆனால் அங்கே சாதாரணமாக அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் நடக்கும் போது கூட நிறைய நான் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி தேவன் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு. அவங்க என்னங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சொன்னீங்க, நீங்கள் உட்காந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்குள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியுமே. இவருடைய ஆளை ஞானத்தில் வச்சுருக்கோம். நம்ம இதுக்கெல்லாம் எந்த டிகிரியும் வந்து போடவே முடியாது. இயேசுவின் ஞானம் என்ன போட்டுக்கலாம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி நீங்கள் அவருக்காக நான் யார், அவர் போட்டு பிள்ளை முன்னாடி காமிக்கிற மாதிரி, இப்படி முன்னாடி காமிக்கிற மாதிரி இந்த லெவலில் நீங்கள் போங்க, எல்லா இடத்துலையும் வெற்றி தான். நான் என்னையே மகிமைப்படுத்த போல் அவரை மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய பலி, அவருடைய பிரயாசித்தம், எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அடி வாங்கி இருக்கிற அடை சுற்றுறதை சிந்தியும் நான் சும்மா இருந்தேன்னா அது அவருக்கு மகிமை இல்லை. இந்த ஆங்கிளில் நீங்கள் போய் இறங்குங்க, பரலோகமே உங்கள் சப்போர்ட்டாக இருக்கும். என்னை நான் பெருசாக மேக்னிஃபை பண்ணுறதுக்கு இல்லை, நான் ஆக்சுவலாக அவரை மகிமைப்படுத்தினால அதோட நானும் மகிமைப்பட்டுருவேன். அவர் வந்து கழுது மேலே சூஸ் பண்ணிட்டு போனார் பாருங்க. என்னதான் இருந்தாலும் உலகத்தில் அதான் சூப்பரான கழுது, ஸ்பெஷல் கழுது இப்போ வரைக்குமே. ஏன்னா ஆண்டவர் ஏறின கழுது இல்லை, இப்போ நம்ம மேலே ஏறலை, நமக்குள்ளே வந்துட்டாரு. அப்போ நீங்களும் நானும் ஸ்பெஷல். அப்போ அவரை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யாருக்குள்ளே இருக்கார், உங்களுக்குள்ள அந்த பாத்திரமும் தூக்கப்படும். நம்மளே தூக்க தேவையில்லை, அவரை நீங்கள் லிஃப்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே தானே இருக்கார், அவர் உங்களோடு சேர்ந்து லிஃப்ட் ஆகிறார். ஏரோப்ளைன் பறக்குதுன்னா அதுக்குள்ளேருந்து நம்மளும் தானே பறக்கிறோம். இப்படியாக தேவன் நம்மளை பெரிய அளவில் மாற்றிருக்காரு. அதான் அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சரி, பயங்கரமாக நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, எதுக்குங்க இந்த அதிகாரம், இதெல்லாம் முடிக்க முடியுமா அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். எபேசியர் 6 பாருங்கள், வசனம் அதான் சொல்லுது. எபேசியர் 6:10 படிங்க. கடைசியாக, சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது ஒன்று தான் நம்ம செய்யணும். அவருக்கு நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, நம்ம என்ன பண்ணணும், அதில் பலப்படணும். இந்த வாலிப பசங்களாக இருக்காங்க பாருங்கள், ஒரு ஏஜ் வந்தோடனே அப்படி மசில்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஒரு டீனேஜ் வந்தாலே கேர்ள்ஸுக்கு ஒரு மாதிரி மூடு மாறும். நான் பார்த்தியா எவ்வளோ பியூட்டியாக இருக்கேன், பார்த்தியா என் கண் எப்படி இருக்குது, நம்ம வேறு மாதிரி ஆட்டிடியூட் இருக்கும். பாய்ஸுக்கு வந்து பார்த்தியா ஒல்லியாக இருந்தால் கூட 6 பேக் வந்துருச்சு, அப்படி அவங்களுக்குள்ளே அந்த ஒரு மாதிரி ஹார்மோன்னால் அப்படி யோசிப்பாங்க. கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், பலப்படணும். ஆக்சுவலாக ஸ்பிரிட்டில் நம்ம அப்படி தான் இருக்கோம், ஆனால் மைண்டில் எப்படி இருக்கும், இன்னமும் பச்சை குழந்தையா பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். அவள் பலப்படணும்னா அடுத்து பாலே குடிச்சிட்டு இருந்தால் முடியுமா? வயசாக 10 வயசுனாலும் என் பிள்ளை பால் தாங்க குடிப்பாள், பால் புட்டியில் தான் வந்து கொடுப்பேன் அப்படின்னா அந்த பிள்ளை நம்மளே கெடுக்கிற மாதிரி சீக்கிரம் எல்லாம் நோய் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், 1 வயசு ஆனாலே 1 வயசுக்குள்ளே எல்லா சாப்பாடும் கொடுங்கன்றாங்க. திட ஆகாரம் கொடுங்க, அடுத்து இட்லி கொடு, அடுத்து நான்வெஜ்ஜே கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்குறாங்க. நம்மளும் பாருங்கள், தேவனுக்குள்ளே பலப்படுறதுக்கு இவரோட வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடால் நிரம்பிக்கிட்டே இருக்கணும். பவுல் சொல்கிறார், எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நான் பாலே கொடுத்துட்டு இருக்க முடியாது, திட ஆகாரம் கொடுக்கணும். பிரியாணி சாப்பிடு, அதெல்லாம் நான் சாப்பிட்ருவோங்க, ஸ்பிரிச்சுவல் பிரியாணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஸ்பிரிச்சுவலாக தேவன் பிரியாணி பண்ணி வச்சுருக்காரு, எத்தனை டிஷ்ஷஸ் பண்ணி வச்சுருக்காரு, வகை வகையாக இருக்குது. இங்கேருந்து லிமிட்டே கிடையாது. உலகத்தில் இத்தனையோ ஃபுட்ஸ் இருக்குது, அதுக்கே அன்லிமிட்டடாக சொல்லிகிட்டு இருக்கான், கண்டுபிடிச்சிட்டே இருக்கான். ஏன்னா காரத்தை கொஞ்சம் கூட்டி போட்டால் இது, உப்பை கொஞ்சம் கூட்டி போட்டால் இது, புளிப்பை கொஞ்சம் கூட்டி போட்டால் இது, இந்த 4 விஷயத்தை கலரை கொஞ்சம் மாற்றி போடு, ஸ்வீட்டை கொஞ்சம் தூக்கி போட்டால் இது, அது வேறு ஃபார்மில் வந்துட்டால் இது, கொஞ்சம் லூஸாக இருக்கா பாயசமாக வச்சுக்கோ, கொஞ்சம் டைட்டாக இருக்கா எதா வச்சுக்கோ, பொங்கலாக வச்சுக்கோ, வெள்ளைன்னு இருக்கா பால்கோவா வச்சுக்கோ. அப்புறம் நானே யோசித்தேன், எங்கே தப்பு விட்டதெல்லாம் வச்சு ஒரு டிஷ்ஷாக பார்த்து வச்சுருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இதெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, செய்யும் போது என்னென்ன வருதோ கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் புதுசாக இந்த பேர் வச்சுக்கோ, ரொம்ப வந்துருச்சுன்னா வத்த குழம்புன்னு வச்சுக்கோ, லூஸாக இருந்துச்சுன்னா கார குழம்புன்னு வச்சுக்கோ, தண்ணியாக இருக்கா ரசம்னு வச்சுக்கோ, கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா பருப்பு போட்ட சாம்பார்னு வச்சுக்கோ. சிம்பிளாக சுற்றி போட்டிங்கன்னா வாழ்க்கையில் லேடிஸ் நம்ம முக்கால்வாசி நேரம் வெங்காயம், தக்காளி, புளி, வத்தல்
இந்த மிளகாவத்தல் இதுலேயே பாருங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அதைத்தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கையால் வாழ்க்கையில் எது அதிகமாக செஞ்சோன்னா லேடிஸ்க்கு, அது இந்தியன் லேடிஸ்க்கெலாம் இதைத்தான் செஞ்சிங்கிற மாதிரி தான் ரிசல்ட் வரும். பரலோகத்தில் போய் படித்தோன்னு நினைக்கிறேன். அடா பாருங்களா, இப்படியே வாழ்க்கையில் பாதி நேரம் ஓடிட்டுருக்கடா அப்படின்னு. அதுக்கு நல்லது. ஏன்னா வெளியில் போய் சாப்பிட்டேன்னா 2 நாள் சாப்பிட்டாலே ஒத்துக்கிற மாட்டேங்குது. ஏன்னா ருசிக்காக அவன் என்னென்னத்தையோ தூக்கி போட்டு நம்மளை ஒரு வழி ஆகிக்கிறான். அதனால தான் நிறையா கேன்சர் வருது, என்னென்ன பிரச்சனையோ, டயபெட்டிஸ்லாம் வருது. இந்த குட்டி குட்டியாக ஜூஸ் விற்கிறாங்க பாருங்கள், டேங்கு ஜூஸு, அப்புறம் டைலோ ஜூஸு, 10 ரூபா பாக்கெட் பிஸ்கட்டு, சிப்ஸு, அதெல்லாம் பசங்க ஓடி ஓடி சாப்பிட்றாங்க. அதில் எல்லாமே பாருங்கள், ஒரு கொஞ்ச நாள் சாப்பிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும். எங்கள் வீட்டிலலாம் நல்லா இருந்தாங்க ரிலேஷனில் ஒருத்தவங்க. இந்த டைலோ ஜூஸ் மாதிரி வீட்டில் போய் பார்த்தோம், உடம்புக்கு முடியலன்னு சொல்லி. இது மாதிரி ஒரு நிறைய பாட்டிலாக இருந்துச்சு. ஏன்னா தெரிஞ்சவங்க கொடுத்தாங்கங்க, இதை தான் குடிச்சிட்ருக்கீங்க. அடா பாவி, என்னால் சுகர் வந்துருச்சு. அதில் 50% நீங்கள் குடிக்கிற பாட்டிலே நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னு அதிலே அவன் மனசாட்சி இல்லாமல் கரெக்டாக போட்டிருப்பான். கேட்டால் நீ இது பார்த்து தானே குடித்த. சிகரெட் குடிக்கும்போது கூட போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பாங்க சிகரெட்டில்? புகை உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வரும். அப்புறம் குடிப்பழக்கம் வந்து இதனால் பிரச்சனை வரும். நாங்கள் போட தாங்க செஞ்சோம், அவங்க தான் குடிக்கிறாங்க, எங்கள் மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லாமே வச்சுருக்கான். நம்ம அதையும் படிச்சுட்டு குடிக்கிறோம் பாருங்கள். அதையும் படிச்சுட்டு அதே போல் சிப்ஸ்லேயும் போட்டிருக்கான், இவ்வளோ சால்ட் இருக்குது, இவ்வளோ வந்து சுகர் இருக்குது. ஜூஸ் வாங்கி நீங்கள் சிம்பிளாக ஜூஸ் வாங்கி 50% சுகர். ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஒயிட் சுகரை தூக்கி போட்டு நல்லா உட்காந்து பாட்டிலில் கலக்கி நிறையா போட்டு கொஞ்சோன்னு அந்த ஆசிட் மட்டும் அது என்னது கேஸை மட்டும் கலக்கிறான். அது நமக்கு 7up அது இதுன்னு வருது, கொக்கோ கோலான்னு. நான் ஒரு சாம்பிளுக்கே சொல்கிறேன், ஒரு 10 நாள் 1 மாதம் குடிச்சிட்டு நீங்கள் உங்கள் வெயிட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறும். இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கன்னா. அதுக்கடுத்து வந்து அந்த சுகருக்கு கூட வேறு என்னென்னமோ கலக்கிறாங்க, சர்க்கரை என்னென்னமோ கலக்கிறாங்க. அதெல்லாம் பயங்கரமாக நம்ம ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுறது. அதுக்கடுத்து வெயிட் பயங்கரமாக போடும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும், எல்லா பிரச்சனைகளும் வருது. நீங்கள் அதுக்கடுத்து ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்கள் ப்ளட் டெஸ்ட் நிறைய நெகட்டிவாக காமிக்கும். அப்புறம் தான் போய் பார்த்துட்டு வந்தோம், பாருங்களே இதை மாதிரி தூக்கி போடுங்க, இப்படிலாம் குடிச்சு தான் உங்களுக்கு இப்படி வந்திருக்கு, இவ்வளோ நாள் நல்லா இருந்தீங்களே இப்படி ஆகிப்போச்சுன்னு பார்த்தா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்திருக்கு பாரு. இப்படி வயசான காலத்தில் அது எக்ஸ்ட்ராலாம் குடித்தா என்ன ஆகும், ஸ்டிமுலேட் ஆகிடுது. இப்படி தான் பாருங்கள், நம்ம நிறைய நேரம் இழுத்துக்கிறோம். வேதனுடைய வார்த்தைகளையும் நம்ம பால் குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பலப்படாமல் இருக்கோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, கர்த்தரிலும் அப்படியே சத்துவத்தின் வல்லமை. ஏன்னா அவ்வளோ பெரிய தேவன். பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அண்ட் ஹிஸ் மைட்டி பவர். நம் தேவன் மைட்டி காட்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இஸ் மைட்டி காட் தானே, சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, என்னால் முடியாது ஒன்றும் கிடையாது, 99 வயசில் கூட என்னால் குழந்தை கொடுக்க முடியும், என்னால் மருத்துவங்க கூட எழுப்ப முடியும். ஆமாம், என் தேவன் சர்வ வல்லமை தேவன். ஆமேன் அப்படி சொல்லிக்கிறோம். இரும வேணான்னு சொல்லலை, எங்களுக்கு இருமல் வருது, தும்மல் வருது. ஆனாலும் எந்த லெவலுக்கு நம்மலாம் இருக்கோம் நமக்கே நான் பாட சொல்லிக்கிறேன், வேறு யாருக்கும் சொல்லலை. நம்ம பிரஜாதிகள் நம்மளை சொல்கிறதெல்லாம் வேண்டாம், நமக்குள்ளே நம்ம கேள்வி பண்ணிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஆமென். கால் வலிக்குது, கொஞ்சம் உட்காந்துக்கிறோம். இதுதான் உண்மையாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே தப்பு நடக்குதுன்னு நமக்கு புரியணும் முத, அப்போ தான் மாற்றங்கள் வரும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். டாக்டர் இப்போ ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, டாக்டர் தான் சர்வ வல்லமையுள்ள ஒரு மாதிரி அவர் ரிப்போர்ட்டை நம்பிட்டு வந்துருக்கோம். டாக்டரே அவரை பாவம் எத்தனை லஞ்சம் கொடுத்து பாஸ் ஆகிட்டு வந்தவரோ தெரில. இப்போல்லாம் வந்து படிக்கிற படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என் பையனோடலாம் MBBS படிக்கிறவங்களாம் ஒரு சில படிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. இவன்ட்டெல்லாம் ஊசியே போகக்கூடாது, என்ன லெவலில் படித்து லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வராங்கிறது நமக்கு நிறையவே தெரியுது. இது படித்து இது கிளினிக்கில் உட்காந்து இதை நம்பி நம்ம கால் கொடுத்து இவன் சொல்கிற ரிப்போர்ட்டையும் நம்பி நம்ம உட்காந்துருக்கோம் பாருங்கள். அங்கே தான் நம்ம பெரிய ஆள். யார் சொன்னாலும் இந்த டாக்டர் சொல்கிறது, இந்த முக்கியமான இந்த ப்ரொஃபஷனல் சொல்கிற மட்டும் நம்ப வேண்டாம். அதுக்காக 100% நம்ப வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அவங்களோட லெவல் தேவனோட லெவல் கிடையாது. அவர் தான் எல்லாம் தெரிஞ்சவர், எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர். இந்த வேணால் நம்ம பிரதர் சொன்ன மாதிரி டாக்டர் வேணும் இடத்தோட போகும்போது சொல்லலாம், ஆமாங்க என்னங்க சின்னதாயிடுச்சு, ஆப்ரேஷன் வேண்டாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதே டாக்டர் தாங்க இப்படி சொன்னாங்க, அன்றைக்கி கத்தி வைக்க விடாமல் நான் போக மாட்டேன்னு வாதாடினாங்க, ஒட்டையெல்லாம் போட்டாங்க, இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்கங்க. நான் தான் சொன்னேன், இது வேறு இடங்கன்னா கேஸ் போட்டிருப்பாங்க, இப்படி போட்டு படாப்படுத்தி ஓட்டையெல்லாம் வேற போட்டு விட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம மனுஷங்களுடைய இது. ஆனால் தேவன் சொன்னது கரெக்டாக இருக்கும். நீ சுகமானாய்னா நீ சுகமானாய் தான். நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நொடியே சுகம். அடுத்தது நீங்கள் போய் டாக்டர் வாயை மாற்றிடலாம், என்ன போனதால இப்படி காமிச்சிச்சு, ஓகே திஸ் மெடிக்கல் மிராக்கிள் காட் பிளஸ் யூன்ட்டு போயிடுவாங்க. அவங்க சொல்கிற அந்த ஒரு வேர்டு வச்சுருக்காங்க. மேபி இப்படி சிலருக்குலாம் நடக்க சான்சஸ் இருக்குது. சரி ரொம்ப நான் உன்னை வச்சு இன்றைக்கி ஒரு
ஹாஸ்பிட்டலில் ஒரு பிளாக் கட்டிடலான்னு பார்த்தேன், எஸ்கேப் ஆகிட்டாங்க. சரி கிளம்பு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா நிறையா பேர் லோனை வாங்கி செஞ்சு படிச்சுட்ருக்காங்க. இப்போ உங்கள்கிட்டலாம் வாங்கினா தானே அங்கே எல்லாம் கட்ட வேண்டியிருக்கும். நிறைய நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. டாக்டர்ஸ் மட்டும் சொல்லலை, எல்லா ஃபீல்டுமே. இப்போ இங்கே சர்வ வல்லமை தேவன் அவர் சொல்கிறாரு, என்னுடைய வல்லமையில நீ பலப்படு. ஏன் பலப்பட வேண்டியிருக்கு? நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனை, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, போலீஸை யூனிஃபார்ம் போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்கார். என்ன யூனிஃபார்ம்? தலையில் என்ன போட்டிருக்கு? பெல்ட்டுக்குள்ள சத்தியம்ங்கிற பெல்ட்டு. தலையில் ரட்சிக்க இங்கேருந்து ஆரம்பிங்க. தலைக்குள்ளே என்றைக்குமே என்ன இருக்கணும்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இந்த உலகத்தில் நடக்க வேண்டியது நடக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கு இந்த ஒரு சிக்னல் காமிச்சிச்சுன்னா, இந்த சிம்டம்ஸ் இருந்தால் இப்படி தான் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. இத்தனை பேருக்கு புரியுது. அடுத்து சீக்கிரமாக 2050 ஒருத்தனுக்கு வேலையை இழுக்க போகுதுன்றாங்க. எனக்கு அப்படி இல்லை. அவன் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பான், சாகிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க கூட போகிறதில்ல நம்மளை. நம்ம என்ன சொல்லணும்? நான் அந்த உலகத்தில் சும்மா இருக்கேங்க, ஆனால் அந்த உலகத்துக்குரியவன் இல்லை. என் ராஜ்யம் வேறு, என் ராஜா வேறு, சீக்கிரமாக பஞ்சம் வரப்போகுது. அதுவும் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் தான் அந்த உலகத்தில் இருக்கிற கிடையாதே. அதனால தான் நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே கூட ஸ்டேட்டஸே வைக்கல. ஏன்னா யார் டிபெண்ட் அப்பான் த ஹெவன்லி கிங்டம். சும்மா கேள்விக்கு சொல்கிறேன். நான் ரொம்ப போட்டு அட்டாச்சாகி நான் இதுன்னு சொல்லி இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிற விரும்பலை. நான் ஜஸ்ட்டு வந்திருக்கோம், வெக்கேஷனுக்கு வர்ற மாதிரி இருப்போம். எவ்வளோ நாள் இருந்து இதெல்லாம் மாற்ற வேண்டிய வேலை எங்கள் ஆண்டவர் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் எங்களுக்கு அங்கே பர்மனெண்ட் நிறையா அங்கே பேலஸ்லாம் கட்டி வச்சுருக்காரு. அங்கே போய் ஜாலியாக இருக்க போகிறோம். அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. இதுதான் நம்ம. இத்தனை பேருக்கு புரியுது. அப்போ தலையிலேருந்து ஆரம்பிக்கணும். போது ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். உங்கள் உடம்புல பிரச்சனை இருக்கா? ஆண்டவரை பார்த்து உங்களுக்கு சொன்னதை சொல்லுங்கள். என் தழும்புகளால் சுகமாக. நீங்கள் என்றைக்கு சிலுவையை நீங்கள் சீரியஸாக பார்க்குறீங்களோ, இந்த நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவம் வரும். எவ்வளோ தூரம் உனக்கு நக்கல் நான் ஏண்டி பாறேன். இயேசு மேலேயும் நீ உட்கார்ந்து அவரை அடி வாங்க வச்சு, அவரை அழ வச்சு, அவர் ரத்த சிந்த வச்சு, அதே வேலையை மறுபடியும் என்கிட்ட காமிக்கிற பற்றியா? இது நியாயமா? நான் சுமக்கக்கூடாதுன்னு அவர் சுமந்தீத்தார். ஆல்ரெடி செட்டில்டு எல்லாமே. யூ ஆர் ஃப்ரீ. ஆனால் மறுபடியும் உன்கிட்ட வரான் பாரு, இதுதான் பிசாஸ். நியாயமே இல்லை. பிசாஸ்டில் நியாயமே எதிர்பார்க்காதீங்க. ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டாங்க ஒருத்தவங்க, உங்களுக்கு செலுத்த வேண்டிய கடனெல்லாம் செலுத்தி முடிச்சிட்டோம், மறுபடியும் உங்கள் கழுத்தில் கை வச்சு கடனை கொடு அப்படின்னா அது அநியாயமாக இல்லையா? அப்போ உங்களுக்கு இன்றைக்கி நமக்கு வியாதி வேண்டிய இடத்துல நம்மளை தேவன் வைக்கலை, தோல்வி இருக்க வேண்டிய இடத்துல தேவன் வைக்கலை, சாபங்கள் பாவங்கள் நம்மளை வீழ்த்த இடத்துல தேவன் வைக்கலை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் சும்மா தீர்த்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லிட்டாரு. இப்போ அகை நம்ம மேலே வரும்போது நம்ம கோவம் வரணும். எத்தனை தடவை நான் கொடுக்க முடியும் உனக்கு? வட்டி முதல்மா சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு வச்சிருக்காரு, மறுபடியும் வந்துருக்கு. இப்போ நான் கொடுக்குறேன் மறுபடியும் உனக்கு வட்டி முதல்மா அப்படி சொல்லி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவன் துண்டதுக்கான துணியை காண ஓடிடுவான். பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லலை. போன வாரம் பார்த்தா உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் ஒவ்வொரு உபத்திரவத்தையும் நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ண நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. மசில் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ஆயிரும். வெயிட்டை தூக்குறாங்க, தூக்கும்போது கஷ்டமாக இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. அதனால் ஜிம்முக்கு எங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிட்டு 1 மாதம் கழிச்சு போக மாட்டேன். பாதி காசு வேஸ்ட்டு ஜிம்முக்காரனுக்கு. ஏன்னா வலிக்கு உடம்பெல்லாம். அதனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில சோதனைகளே தேவனை அலோவ் பண்ணுறது ஒரு வகையில் நல்லது. நான் எல்லா சோதனைகளும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் நம்ம வெளியில் வரும்போது நமக்கே ஒரு விசுவாசம் அதிகமாயிரும், ஸ்ட்ரென்த்தெல்லாம் அப்படியே அதிகமாயிரும். இதையே பார்த்துட்டேன், அடுத்து கோலியாத்துக்கு மேலே எவ்வளோ ஹைட்டாக இருக்கான் அவனை அனுப்பு, நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுது. அதனால் பிரச்சனைகளில் சில நேரங்கள் தேவன் போட்டில் படுத்துருக்கிற மாதிரி அமைதியாக படுத்துட்டு ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்னு பேசாமல் உட்காந்துருப்பார். உங்களுக்கு கவுக்கிறதுக்கு இல்லை. இத்தனை பேருக்கு புரியுது அந்த கான்ஃபிடென்ஸ், என்னால் முடியும். அடுத்து வேறு ஏதாவது கஜா புயல் மாதிரி போயிட்டுருக்கா, இங்கிட்ட அனுப்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். சில நேரங்கள் சில சோதனைகள் வந்தால் கூட உங்களை வேடிக்கை பார்க்குறதுக்கு இல்லை, அதை ஜெயிக்க வச்சு உங்கள் விசுவாசத்தை கூட்டுறதுக்கு, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து எனக்கெல்லாம் நடந்துச்சு உனக்கும் நடக்கும்னு சொல்கிறதுக்கு, சாட்சியாக இருக்க வைக்கிறதுக்கு தான். அது உள்ளே நமக்கு ஏற்கனவே அப்பா அம்மா நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க, நமக்கு பலவீனம் சொல்லவே தேவையில்லை. வேறு எங்கேயும் வெளியிலேருந்தெல்லாம் வரணும், உள்ளே நமக்குள்ளே நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க. ஜீன் வெளியே வருது தாத்தா பாட்டிகிட்ட இருந்துலாம். அது ஜஸ்ட் அங்கங்கே எட்டி பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்னடா இப்படி பண்ணிட்டாரே, உடனே இதாயிராதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. பரவாயில்ல, அவர் உள்ள போட்டில் இருக்கார், என் லைஃப்பில் இருக்கார், பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். எதுக்கு? நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லு. அப்போ இங்கே என்ன நடக்குது? அடுத்து ஏன் அவன் தந்திரக்காரனாக இருக்கிறான், அவனை திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லேருந்து ஆரம்பித்தோம். என்னது? ரட்சிப்புங்கிற
அடுத்து அப்படியே இறங்குங்க செஸ்ட்டில். இது வரும், நானே சரியில்லை, நேற்று அந்த அப்படியே ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது என் மனசு எங்கேயோ போயிடுச்சு, நான் போய் எல்லாம் ப்ரேயர் பண்ண நடக்குமா அப்படின்னு வரும். பாய்ஸாக இருந்தாலும் வரும், கேர்ள்ஸாக. ஒரு வாரமாக என்னோடய எண்ணங்கள்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, வரும். இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வந்து 24 நேரமும் ஒழுங்காலே நின்னா தான் நடக்கும் போல், நமக்கு தான் ஏடா கூடமாக புத்தி போயிட்டுருக்கே அப்படின்னு வரும். ஆனால் உங்கள் நீதியில் இல்லை, அவர் நீதியில் இதெல்லாம் நடக்கும். நம்ம எல்லாவற்றிலும் நம்மளுடைய ப்ளஸ்ஸும் மைனஸும் தெரிஞ்சிருந்து தான் நான் உன்னை விட்டு விலகும்லே சொல்கிறார். உன் மேலே இருக்கிற அன்பு மாறலன்றார். போக போக பாருங்கள், அவரோட பரிசுத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் லெவல் மாற 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 அடுத்து பாருங்கள், அடுத்து அப்படியே இறங்குறீங்க செஸ்ட்லேருந்து. இப்போ நீதிங்கிற என்ன வந்திருக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் கீழே பெல்ட். என்ன பெல்ட்டு? எது சத்தியம்? எல்லாமே போட்டுட்டு பெல்ட் போடாமல் போனால் லூஸாக இருக்கும். தேவனோட வார்த்தையில் உங்களை இடை கட்டணும். அடுத்து அப்படியே இறங்குறோம். காலில் என்ன? ஷூஸ். என்ன ஷூ? சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. அதனால சுவிசேஷம் சொல்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் அந்த போர்க்களத்தில் ஷூவை போட்டு முன்னேறி போக முடியும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்ற முடியும். நான் சொல்கிறேன், நீ ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்கிறது 10 தடவை கன்ஃபர்ஸ் பண்ணுற மாதிரி. ஆண்டவரை, இவர் தான் மெய்யான தேவன், இவர் தான் மெய்யான தேவன். நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறது யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க, உங்கள் இருதயத்தில் அது போய் ஸ்ட்ராங்காக பதியும். உங்களை நீ கன்ஃபர்ஸ் பண்ணுறீங்க அவர் தான் தேவன் சொல்லிட்டு, அது உங்களுக்கு பெரிய பெரிய விசுவாசத்தில் பலத்தை கொண்டு வரும். நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லி, இல்லை ஒரு வாரத்தில் 2 பேர்கிட்ட சொல்லி பாருங்கள், உங்கள் விசுவாச லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அவன் கேட்குறான், கேட்காம போகிறாது, ஆண்டவர் அவர் பார்த்துக்கிடுவார். நீ அவர் சொன்னால் நீ கேட்கல போன்னு. ஆனால் நீங்கள் சொல்லி 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 உங்கள் விசுவாசம் பெருசாகிருங்க ஆட்டோமேட்டிக்காக. அதனால தான் சொல்கிறேன், விசுவாசம் இந்த பெருசாகிறதுக்கெலாம் இந்த சுவிசேஷம் சொல்கிறது நமக்கு நல்லது. அதுக்கடுத்து அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். என் தேவன் எவ்வளோ பேர், நானே ஊரெலாம் சொல்லிட்டு இருக்கேன், உங்களை அறியாமல் இருதயத்தில் போய் ஸ்ட்ராங்காக பதிஞ்சு சமாதானம் என்றைக்கு நிறைவாக இருக்கும். அதனால இது ஒரு பெரிய சீக்ரெட்டே இருக்குது. அடுத்து கையில் என்ன கொடுத்துருக்காரு? 2 பக்கமும். ஒரு பக்கம் விசுவாசம் என்னும், அதை வச்சுங்க அப்படியே பின்னாடி தள்ளாட்டு மாதிரி வச்சு படுத்து தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தூக்கம் வரும், கொரட்டை போட்டு அப்படியே கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் கேடகத்தை வச்சு, ஆக்சுவலாக அந்த ரோம பொருள்கள் கேடகம்லாம் அவங்க ஹைட்டுக்கு ஏற்றபடி நீளமாக இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில், அவங்களையும் மறைத்து கொள்ளலாம். அதை வச்சு வர்ற அந்த ஷீல்டு மாதிரி இருக்கும், நடுவில் நாப் மாதிரி நல்ல போல்டாக இரும்பில் செஞ்சுருப்பாங்க. அதை வச்சு ஒரு அடி அடிச்சிங்கனாலும் எதிர்த்து வரவனா அடிக்கலாம். உங்கள் விசுவாசம் உங்களையும் காப்பாற்றும், உங்கள் எதிரிகளையும் துரத்தும், உங்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டும். அடுத்து இன்னொரு பக்கம் கையில் வேற கொடுத்துருக்கா பட்டயம். என்ன பட்டயம்? ஆவி. என்ன பட்டயம்? வார்த்தைங்கிற பட்டயம். தேவனோட வார்த்தையை எடுத்து வாயில் வச்சு பேசும் பொழுது அது பட்டயம் போல் போய் பிசாசு தலை சீவும். இவ்வளோ பெரிய யூனிஃபார்ம் கொடுத்து உங்களை வச்சுருக்காரு. நம்ம அந்த போலீஸ்காரமாக எல்லாத்தையும் தொங்க விட்டுட்டு அப்படியே படுத்துட்டு, என்னென்னு தெரிலங்க போல, இவன் திருட்டு பையெல்லாம் அதிகமாயிட்டாங்க, என்னென்னு தெரிலங்க, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இங்கே போனானா இங்கே இப்படி பண்ணிட்டானா, அங்கே போனானா அப்படி பண்ணிட்டான், எப்பா நீ எந்திரிப்பா, நீ போலீஸ்ப்பா, கொஞ்சம் யூனிஃபார்ம் தொங்குறத கொஞ்சம் தூசி தட்டி கொஞ்சம் போடுப்பா, அந்த ஜீப்பெல்லாம் கொஞ்சம் எடுப்பா, கொஞ்சம் போய் நில்லுப்பா, நீ நின்னாலே பாதி பேர் ஓடிடுவாங்க, இந்த இடத்துல போலீஸ் நிற்கிது அப்படின்னு. நிறைய பேர் யூனிஃபார்மே கழட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கும். இத்தனை பேர் யூனிஃபார்மை போட போகிறீங்க? ஆமேன். சிலர் பாதி போட்டிருக்கு, பாதி அப்படியே அங்கங்கே நிற்கிது. எல்லாத்தையும் எடுத்து எல்லாமே உங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. எல்லாமே எது கொடுத்துருக்காரு? உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. பிசாசின் சகல தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. ஏன்னா அவன் தந்திரக்காரன். தந்திரன்னா என்ன உங்களுக்கு தெரியும்ல. உங்களை நேரில் சொல்ல மாட்டான், ஏய் ஒழுங்கா என் பேச்ச கேளுன்னு. என்ன சொல்லுவான்? நீ எல்லாம் எப்படி இருக்க வேண்டி தெரியுமா, பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீனும் பாவம் ஜெபம் பண்ணி தான் பார்க்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது தெரியுமா, இப்படிலாம் சொல்லி நம்ம மேலே நமக்கே இல்லாத ஒரு அன்பு அவன் ரொம்ப வச்சிருக்கிற மாதிரி நம்ம காமிச்சு, இதுதான் தந்திரம். ஏவாள்கிட்ட சொன்னான், இப்படியா சொல்லிட்டாரு, இந்த பழத்தையா சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு, இது எவ்வளோ ருசியாக இருக்குன்னு தெரியுமா, இதை சாப்பிட்டா நீ தான் உலகத்திலே பியூட்டி, ஐஸ்வர்யெல்லாம் அடுத்து போயிடுவா, நீ எப்படி இருப்ப தெரியுமா. அவளும் அப்படியா அப்படியான்னு கதை கேட்டு கடைசி சாப்பிட்டுட்டு, ஆனால் உண்மையிலே அவன் அப்படிதான், அதை மேலே சூப்பராக இருக்கிறான்னு வேதவசனம் சொல்லுது. தேவனை போலவே கொடுக்க வைக்கிறாரு. அதனால தான் நம்ம கூட சேர்ந்து அந்த சேர்க்கை பண்ணுறோம். எப்பயும் பிஸ்னஸ் ரொம்ப எதிரி மாதிரி வரமாட்டான். உங்கள் கூடயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு ரொம்ப அப்படியே அக்கறையாக கேர் என்னன்னு தெரியல, ரொம்ப கேரிங் பண்ணுறானே இவன்,
வேறு யாரும் இப்படி தான் பிள்ளைய கூட நினச்சிக்கிறது. அப்பா அம்மா எப்போ திட்டிகிட்டு இருக்காங்க. 20 வயசில் வந்தாங்க, என் மேலே எவ்வளோ அன்பு தெரியுமா, எனக்காக கையை கிழிச்சிக்கிறான், காலை கிழிச்சிக்கிறான், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து தரான். அது மாதிரி தான் அவங்களும் நினச்சிக்கிறாங்க. இவெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு முன்னாடிலாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் அம்மாலாம் அடிக்கும். பாப்பார் நான் இல்லைன்னா வாழவே முடியாது சொல்கிறா. இவ தான் என்னுடைய வாழ்க்கையை துணை, இவன் தான் என் வாழ்க்கையை துணைன்னு ஒரே வருஷத்தில் போய் கோர்ட்டில் நிற்கிறேன். போடா உன் மூஞ்சை பார்த்தா இப்படி இருக்குது, என் மூஞ்சை பார்த்தா அப்படி. இவனை கட்டினதுக்கு நான் வீட்டிலே சும்மா உட்காந்துருக்கலாம். இதெல்லாம் ஏன் நடக்குது? இது ஃபேக்கான சில விஷயங்களை நம்பி ஏமாந்துடுறோம். இப்படி தான் பிசாசும் உங்கள் மூலம் உங்களுக்கு நல்லா சொல்கிற மாதிரியே ஓ நல்லது தான் சொல்கிறேன், ஐயோ பாவம் ஓ நிலமை இப்படியா இருக்கணும், நேரம் நீ பாரு அங்கே எப்படி நடந்துச்சு, இங்கே எப்படி நடந்துச்சு, நீயும் ப்ரேயர் பண்ணி பார்க்குற, உனக்கு நடக்கலையே. நமக்கே நம்ம மேலே ஒரு பரிதாபம் அவன் இன்னும் கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு பேசாம குதிச்சுறேன், நைஸாக உள்ள விட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடும். ஏன்னா அவனுக்கு நீங்கள் வாழ்கிறது பிடிக்காது, ஏன்னா அவங்க எதிரி. இங்கே ஏசு எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிறாரு, ஆனால் நமக்கு புரியாது. அப்பா அம்மா திட்டுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு, இதை மாற்று அதை மாற்று செய்கிறேன்னு. கடைசியில் அப்புறம் தான் தெரியும் உண்மையான அன்பு நம்மளை கண்டிஷன் பண்ணியிருக்கு, நம்மளை கரெக்ஷன் பண்ணியிருக்கு, நம்ம நல்லதுக்கு சொல்லியிருக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறாமல் போயிட்டோமே. பிசாசா நமக்காக சிலுவையில் மறிச்சான். இவ்வளோ பேசுகிறே, நீ எனக்காக ஒரு சுற்றத்தை சிந்திருக்கேடான்னு பதிலுக்கு ஒரு வார்த்தை கேளுங்க. நம்ம கேட்க மாட்டோம், அப்படியே நம்பிடுறோம் அந்த மாய வலையில். ஒரு சுற்றத்தை சிந்திருக்கேன், நீ எல்லாம் என்னன்னு பேச வந்திருக்கியா, போடா அப்படின்னு விரட்டுங்க, ஓடி போயிடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு எதிர்த்து மட்டும் நின்று பாருங்கள், ஓடி போயிடுவான். நான் சும்மா ஹாய் சொல்லிட்டுலாம் போக மாட்டான், ஓடியே போயிடுவான் அப்படின்றது. ஸோ அடுத்து இத்தனை ஆயுதத்தையும் வச்சு கடைசியில் உங்களுக்கு 18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் தன்னும் வேண்டுதலோடும் விழித்து கொள்ளுங்கள். ஆவியில் நிரம்பி ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். ஆவியானவர் உங்களை ஏன்னா இது எல்லாமே ஆவியின் ஆயுதங்கள். இப்போ நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி இந்த விபிஎஸ்ல மாதிரி கட் பண்ணிலாம் காமிச்சிட்டு இருக்க முடியாது, இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ், இதை பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் இதை அனுபவிக்க முடியும், இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும், நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நீங்கள் இதை செயல்படுத்தி காமிக்கும் போது அது வெளியரங்கமாய் தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கு கூட சொல்லிக்கிறோம், புரிஞ்சுதா, இது மாதிரி இருக்கணும், புரிஞ்சுதா. விபிஎஸ்ல எத்தனை தடவை சொன்னாலும் மறந்துடுது, சொல்லு மறுபடியும் சொல்லு, Day 1 Day 2 Day 3 எல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளே அக்காவே மறந்துட்டாங்க. எல்லா ஆயத்தையும் வச்சுட்டு வந்திருக்காங்க பாரு. அடுத்த விபிஎஸ்க்கு தான் அக்கா பாருங்க எல்லாமே ஞாபகத்தோடு வருவாங்க. ஒரு வகையில் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது நமக்கு நல்லது, ஏன்னா நமக்குள்ள நல்லா பதியும். நீ எல்லாம் விபிஎஸ் எடுத்திய கொஞ்சமாக அப்ளை பண்ணுறியாடா, அக்கா என்ன இந்த லெவலில் போயிட்டுருக்காங்க, எல்லா ஆயுதத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க அக்கா. போன வருஷம் வாக்கிங் வித் ஜீசஸ் அக்கா எடுத்தாங்க. அக்காவே வாக்கிங் வித் ஜீசஸில் இல்லை, வாக்கிங் வித் சேட்டன் மாதிரி போயிட்டுருக்கு. இப்படி தான் உண்மையிலே நமக்கு நம்மளோட நிலமெல்லாம் போயிட்டுருக்கு. பசங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் நம்ம இனிமேல் எதையும் சொல்கிறதுல கவனமாக இருக்கணும். நம்ம ரோல் மாடலாம் பார்த்துட்ருப்பாங்க, அடுத்தா பயர்லாக அக்காலாம் செம்ம டீச்சிங் அப்படின்னு, அப்புறம் அக்காவை பார்த்து பின்வாங்கி போகிற மாதிரி நடந்துக்கிறக்கூடாது. ஸோ தயவுசெய்து இந்த விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். ஆமென். நம்ம எல்லோரும் எழுந்து ஜெபிப்போம்.